நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற டாபிக் பார்த்திங்கன்னா டிஃப்யூஷன். டிஃப்யூஷன்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, ஒரு 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 லிக்யூடுக்கு வந்து ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குப்பா, சரிங்களா? அதாவது ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்துட்டு என்னாகும் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக வந்து மூவ் ஆகும், சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு, இப்போ ஒரு லிக்யூட்னு எடுத்துட்டிங்கன்னா அதில் உள்ள மாலிகுல்ஸ் வந்து என்னாகும், ஒரு ரேண்டம் ப்ரௌனியன் மோஷன் அதில் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும், ஒரு மோஷனில் இருந்துக்கிட்டே, ஒரு மூமெண்ட்டில் இருந்துக்கிட்டே இருக்கும், சரிங்களா? இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, 2 உதாரணம் சொல்கிறேன் பாருங்கள். ஒரு லிக்யூட் எடுத்துக்கிறோம். ஒரு ஒரு லிக்யூடு அதில் அதை வந்து ஒரு மெம்பரெயின் வச்சு 2 லிக்யூடை பிரிக்கிறோம். நம்ம 2 கம்பார்ட்மெண்ட் மாதிரி இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. அந்த மெம்பரெயினை வந்துட்டு ஒரு ஒரு சைடில் உள்ளதில் வந்து அந்த வாட்டரில் வந்துட்டு மெம்பரெயின் வச்சு பிரிக்கும்போது, இப்போ ஒரு சைடு வந்து நான் 2 சைட்லேயுமே வாட்டர் எடுத்துக்கிறோம். ஒரு சைடு லெஃப்ட் சைடில் மட்டும், சரிங்களா, வாட்டரில் நான் சோடியம் குளோரைட் ஆட் பண்ணுறேன். அப்போ என்ன ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா, லெஃப்ட் சைடில் உள்ளதில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாகுது. ஸோ இப்போ கான்சன்ட்ரேஷன் ரைட் சைடில் வாட்டர் மட்டும்தான் இருக்குது. இப்போ கான்சன்ட்ரேஷன் அதிகமான உள்ள இடத்துலேருந்து கான்சன்ட்ரேஷன் கம்மியான இடத்துக்கு வந்து என்ன ஆகும்னா, அந்த சோடியம் குளோரைடு சொல்யூட் மாலிகுல் இருக்குது பார்த்தீங்களா, அது ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், சரிங்களா? அந்த இது தான் வந்து அது என்ன ஆகும்னா, அந்த மெம்பரெயினை ஊடுருவி ரைட் சைடு பெர்மியேட் ஆகி என்ன ஆகும்னா, ரைட் சைடில் உள்ள வெறும் வாட்டருக்கு போகும். இது எது வரைக்கும் நடக்கும் அப்படின்னா, 2 சைடும் ஈக்குவலாக வந்து கான்சன்ட்ரேஷன் வர வரைக்கும், சோடியம் குளோரைடு ஈக்குவலாக கான்சன்ட்ரேஷன் வர வரைக்கும் நடக்கும், சரிங்களா? ஸோ இந்த மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் தான், அதாவது மாஸ் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது என்ன, இந்த சோடியம் குளோரைடு நவுறு பார்த்தீங்கன்னா, அந்த ப்ராசஸ் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இண்டிவிஜுவல் மாலிகுல், சரிங்களா? அதுதான் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, த ப்ராசஸ் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர். அது மாஸ் வந்து அந்த சோடியம் குளோரைடு ட்ரான்ஸ்ஃபர் ஆகிற அந்த ப்ராசஸ் தான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா டிஃப்யூஷன் அப்படிங்கிறாங்க. த ப்ராசஸ் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் இண்டிவிஜுவல் மாலிகுல்ஸ் ஆஃப் அ சப்ஸ்டன்ஸ் இஸ் டெர்ம்டு டிஃப்யூஷன். இது நீங்கள் எப்படி சொல்லலாம்னா, த ப்ராசஸ் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் டு அச்சீவ் ஈக்லிபிரியம். ஈக்லிபிரியம் அச்சீவ் ஆகிற வரைக்கும் அந்த இது ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு என்ன ஆகும்னா, சொல்யூட் மாலிகுல்ஸ் டிஃப்யூஸ் ஆகி போகும். இதுதான் டிஃப்யூஷனுங்கிறோம் இதில், ஓகேங்களா? இதை நீங்கள் என்ன நம்ம இந்த இதில் இந்த இதே வந்து கொஞ்சம் குழப்பற மாதிரி இருக்கலாம், அதுதான் அப்படி இருக்குங்க. த ப்ராசஸ் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஃப்ரம் ஹையர் கான்சன்ட்ரேஷன் டு லோவர் கான்சன்ட்ரேஷன் டு அச்சீவ் ஈக்லிபிரியம் இஸ் கால்டு டிஃப்யூஷன் அப்படின்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? இதில் இது ஏன் நம்ம டிஃப்யூஷன் பற்றி படிக்கிறோம் அப்படின்னா, நம்ம சாப்பிட்ற எல்லா சாப்பாடும் ட்ரக்ஸும் என்ன ஆகும் அப்படின்னா, நம்ம இன்டெஸ்டைன்லேயோ இல்லை ஸ்டொமக்லேயோ என்ன ஆகும்னா, அந்த இருக்கிற சாப்பிட்ற சாப்பாடு மாலிகுலாக கன்வெர்ட் ஆகி அதாவது டிஸ்இன்டெகிரேட் ஆகி டிசொல்யூஷன் ஆகி அந்த சொல்யூட் மாலிகுல் என்ன பண்ணுன்னா, அந்த ட்ரக்கோ இல்லை ஃபுட் பார்ட்டிகல்ஸோ அந்த மெம்பரெயினை கிராஸ் பண்ணி பிளட்டுக்கு போகும். அப்போ எந்த மெத்தடை யூஸ் பண்ணுது அப்படின்னா, இந்த டிஃப்யூஷன் மெத்தட் தான். அதாவது இப்போ நம்ம இன்டெஸ்டைனில் ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், பிளட்டில் லோவர் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் சொல்யூட் இருக்கும். அப்போ என்ன ஆகும்னா, ஹையர் கான்சன்ட்ரேஷன் வந்து பிளட்டுக்கு வந்துட்டு இந்த ஃபுட் பார்ட்டிகளோ ட்ரக்கோ போயிட்டு என்ன ஆகும் அப்படின்னா, பிளட்டுக்கு போய் ஒவ்வொரு செல்ஸ்க்கும் ரீச் ஆகும். இதுதான் டிஃப்யூஷன் மெத்தடு. இதில் நம்ம அடுத்து பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதில் இந்த இது அந்த சென்டரில் வந்துட்டு இந்த மெம்பரெயின் வைக்கிறோம் பார்த்தீங்களா, the region offering resistance to the passage of material is termed as barrier. அதாவது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா, 2க்கும் இடையில ஒரு ஃபிலிம் மாதிரி வைக்கிறோம் பார்த்தீங்களா, எ ஃபிலிம் செப்பரேட்டிங் த ஃபேஸ், 2 கம்பார்ட்மெண்ட்டையும் பிரிக்குது பார்த்தீங்களா, அதை மெம்பரெயின் சொல்கிறோம். நம்ம இன்டெஸ்டைன் பொறுத்த வரைக்கும் பயாலஜிக்கல் மெம்பரெயின் சொல்கிறோம், இங்கே வந்து ப்ராக்டிக்கலாக சொல்லும்போது மெம்பரெயின் அப்படின்னு சொல்கிறோம், சரிங்களா? எந்த மெட்டீரியல் வந்து ஊடுருவி போகுதோ அதை அந்த சோடியம் குளோரைடு ஊடுருவி போகுதில்ல, அதை டிஃப்யூசன்ட் அப்படிங்கிறோம். அதுக்கு இன்னொரு பேர் பெர்மியன்ட் ஆர் பெனிட்ரன்ட், சரிங்களா? இதுதான் வந்து டிஃப்யூஷன்னா என்ன, அதில் வந்து மெம்பரெயின்னா என்னென்னு பார்த்தோம், டிஃப்யூசன்ட்னா என்னென்னு பார்த்தோம். இதில் ப்ராக்டிக்கலாக வந்துட்டு இந்த டிஃப்யூஷன் வந்து there is a 2 methods are available for diffusion, சரிங்களா?
இப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷன் அப்படிங்கன்னா ஸ்டெடி ஸ்டேட், அந்த ஸ்டெடி ஸ்டேட்டுங்கிறது மெயின்டைன் ஆகுது. இப்போ நார்மலாக என்ன ஆகும், டிஃப்யூஷன் வந்துட்டு ப்ரௌனியன் மோஷனால தான், ப்ரௌனியன் மோஷனில் லிக்விட் அந்த solid பார்ட்டிகல் மூவ் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ வந்து என்ன ஆகுதுன்னா ஹையர் அப்படி மூவ் ஆகிட்டு இருக்கும்போது ஹையர் கான்சன்ட்ரேஷன்லேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்துட்டு ஈக்லிபிரியம் ரீச் ஆகிற வரைக்கும் இந்த மூவ்மெண்ட் நடந்துக்கிட்டே இருக்கும். இந்த டிஃப்யூஷனை வந்து டிட்டர்மைன் பண்ண, அதாவது இந்த மாலிகுலர் டிஃப்யூஷனை டிட்டர்மைன் பண்ண அவங்க என்ன யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் செல் அப்படிங்கிற ஒன்று யூஸ் பண்ணுறாங்க. இந்த டயக்ராம் பாருங்கள், டிரான்ஸ்போர்ட் செல் அதுக்கு பேர் தான். இதுக்கு வந்து டூ கம்பார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுனா டூ கம்பார்ட்மெண்ட்டு, ஹரிசான்டலில் இருக்கல ஹரிசான்டல் டிரான்ஸ்போர்ட் செல் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஒரு லெஃப்ட் சைடில் உள்ள கம்பார்ட்மெண்ட்டில் டிஃப்யூசண்ட்டை வந்து வெஹிக்கிளில் கரைக்கிறாங்க. சரிங்களா? ரைட் சைடில் வந்துட்டு அந்த கம்பார்ட்மெண்ட் பேர் என்ன சொல்கிறாங்கன்னா டோனார் கம்பார்ட்மெண்ட்டு. சரிங்களா? டோனார் கம்பார்ட்மெண்ட்டில் வெஹிக்கிளில் டிஃப்யூசன்ட், அதாவது சொல்யூட் மாலிகுல்ஸை கரைக்கிறாங்க. அடுத்ததில் வந்துட்டு ரிசெப்டார், ரைட் சைடில் இருக்கிறதுல மெம்பரேனுக்கு ரைட் சைடில் இருக்கிறத வந்து ரிசெப்டார் கம்பார்ட்மெண்ட்டுங்கிறாங்க. அதில் வெஹிக்கிள் மட்டும்தான் கரைக்கிறாங்க. இப்போ அடுத்து என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். இப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், ரைட் சைடில் கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும், லெஃப்ட் சைடில் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அப்போ என்ன ஆகுதுன்னா டிஃப்யூசன்ட் வந்து சொல்யூட் மாலிகுல் வந்து மெம்பரேன் வழியாக ரிசெப்டார் கம்பார்ட்மெண்ட்டுக்கு போக ஆரம்பிக்குது. சரிங்களா? இதை வந்து என்ன பண்ணுறாங்கன்னா ரெண்டு லா மூலியமாக வந்துட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க டிஃப்யூஷனை. இப்போ இந்த டிஃப்யூஷன் மெத்தட் இருக்குங்கள, டிட்டர்மைன் பண்ணுறதுக்கு ரெண்டு மெத்தட் இருக்குது. ஒன்று ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷன், சிங்க் கண்டிஷன் சொல்லிட்டு. இந்த ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷன்லேயும் சேம் இதே மாதிரி தான் கம்பார்ட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க. ஆனால் அந்த ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷன் என்ன பண்ணுறாங்கன்னா ஸ்டெடி அப்படிங்கிறதுனா நிலையான ஒரு சூழ்நிலையை உருவாக்குறாங்க. அதாவது டைமை பொறுத்து அங்கே வந்து அந்த சிச்சுவேஷன் வந்து மாறாது. அதாவது அந்த கண்டிஷன் மாறாது. நான் 5 நிமிஷம் ஆனாலும் சரி 10 நிமிஷம் ஆனாலும் சரி, ஒரு நிமிஷத்துக்கு 10 கிராம் போகுது அப்படின்னா அதே 10 கிராம் வந்து அந்த 1 hour நடக்கிற அந்த ப்ராசஸில் அந்த 10 கிராம் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? அதனால தான் அது வந்து ஸ்டெடி ஸ்டேட்னு சொல்கிறாங்க. இஃப் த கண்டிஷன் டூ நாட் அண்டர்கோ எனி சேஞ்ச் வித் த டைம், எ சிஸ்டம் இஸ் செட் டு பி எ ஸ்டெடி ஸ்டேட். அதாவது அந்த கண்டிஷன் வந்துட்டு டைமை பொறுத்து மாறாது, அது ஸ்டெடி ஸ்டேட்டில் இருந்துகிட்டே இருக்கும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா இன் டிஃப்யூஷன் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட் வித் டைம். அதாவது டைமை பொறுத்து மாறாது. அதாவது நிமிஷத்துக்கு 10 கிராம்னா அவங்க அதை 10 கிராம் வந்துட்டு ஒவ்வொரு நிமிஷமும் போகிற மாதிரி வந்து செட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா அந்த டிசி பை டிடி இஸ் ஆர் டி பை டிடி இஸ் கான்ஸ்டன்ட். அதாவது ஒரு நிமிஷத்துக்கு 10 கிராம். சரி, நான் என்ன பண்ணுறேன், 2வது நிமிஷம் பார்க்குறேன், அதே 2வது நிமிஷமும் ஒத்துக்குன்னா அந்த நிமிஷத்துக்கு 10 கிராம். 3வது நிமிஷம் பார்த்தீங்கன்னா அதே நிமிஷத்துக்கு 10 கிராம். ஸோ அந்த இது வந்து என்ன ஆகுனா கான்ஸ்டண்ட்டாக இருந்துகிட்டு இருக்கும். சரிங்களா? சப்போஸ் வந்துட்டு அது டைமை பொறுத்து அது மாறுனுச்சு அப்படின்னா அதை வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அன்ஸ்டெடி ஸ்டேட் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் த கண்டிஷன் வேரி வித், இப்போ வந்து முன்னாடி ஸ்டெடி ஸ்டேட் கண்டிஷனில் ஸ்டெடியாக இருக்கும், ஆனால் வந்துட்டு இதில் அன்ஸ்டெடி ஸ்டேட்டில் வந்துட்டு அது மாறாது அப்படிங்கிறாங்க. டைமை பொறுத்து அது மாறும். ஃபஸ்ட்டு 5 நிமிஷம் வந்து ஒரு நிமிஷம் 5 கிராம் அப்படின்னா அடுத்த நிமிஷம் வந்து 4 கிராம் 3 கிராம் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். ஏன் குறையுது அப்படின்னா இங்கே வந்து இந்த 5 கிராம் அங்கே போயிடுது. சரிங்களா? அங்கே கான்சன்ட்ரேஷன் கொஞ்சம் அதிகமாயிரும், இங்கே கொஞ்சம் கான்சன்ட்ரேஷன் கம்மியாயிரும். அப்போ 5 கிராம்ங்கிறது 4 கிராம், அப்போ 3 கிராம் 2 கிராம் 1 கிராம்னு போயிடும். சரி, எப்படி இந்த ஸ்டெடி ஸ்டேட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கான்ஸ்டன்ட் சொல்யூஷன், அதாவது டோனாரில் வந்துட்டு கான்ஸ்டண்ட்டாக அந்த சொல்யூட் கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து இப்போ இங்கே 0, அதாவது ரிசெப்டார் கம்பார்ட்மெண்ட்டில் 0 சொல்யூட் இருக்குன்னா இதில் 100 கிராம் இருக்குது அப்படின்னா அந்த 100 கிராமை வந்து மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து ஸ்டெடியாக வந்து அந்த 10 கிராம்ங்கிறது நிமிஷத்துக்கு 5 கிராம் இல்லை 10 கிராம்ங்கிறது போயிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 கம்பார்ட்மெண்ட்டையும் வந்துட்டு ஒரு லார்ஜ் ரிசர்வாயரில் கனெக்ட் பண்ணிடுறாங்க. ரிசெப்டார் கம்பார்ட்மெண்ட்டையும் டோனர் கம்பார்ட்மெண்ட்டையும் ஒரு ரிசர்வாயரில் கனெக்ட் பண்ணிடுறாங்க. சரிங்களா? இப்போ என்ன ஆகுது அப்படின்னா therefore the concentration gradient is maintained constant. ஸோ வந்து இப்போ என்ன ஆகுதுன்னா ரிசர்வாயரில் கனெக்ட் பண்ணிட்டாங்க. ரிசர்வாயர்னா ஒரு கலெக்டர்னு வச்சுக்கோங்க. இதில் ரிசெப்டார் கம்பார்ட்மெண்ட்லேருந்து இது கலெக்ட் பண்ணிவிட்டு என்ன பண்ணுன்னா திருப்பி வந்து 10 கிராம் கலெக்ட் பண்ணுது. ரிசர்வாயரு கலெக்ட் பண்ணிவிட்டு அதே 10 கிராம் என்ன பண்ணுதுன்னா திருப்பி வந்து இது டோனர் கம்பார்ட்மெண்ட்டு கொடுத்துருது. ஸோ ஆக மொத்தம் என்ன ஆகுதுன்னா இதில் அகைன் 0 வந்துடுது ரிசெப்டார் கம்பார்ட்மெண்ட்டில், இதில் அகைன் 100 கிராம் வந்துடுது. ஸோ அந்த 100 கிராம் 0 கிராம் மெயின்டைன் ஆகும். ஸோ வந்து ஸ்டெடி ஸ்டேட்டுங்கிறது அங்கே மெயின்டைன் ஆகிட்டு இருக்குங்கிறாங்க. ஸோ அதனால் இப்போ இந்த ஸ்டெடி ஸ்டேட்டில் வந்து எப்போவுமே மாஸ் ஈக்லிபிரியம் அச்சீவ் ஆகவே விட மாட்டாங்க. ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகுனா இந்த நில் மாஸ் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது நடக்காது இதில்.
ஏன்னா கண்டினியூஸாக இந்த டிஃப்யூஷனுங்கிறது நடந்துகிட்டே இருக்கும். அதனால் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எப்போவுமே நிற்காது, மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் டியூரிங் டிஃப்யூஷன் அக்கர்ஸ் அட் அ கான்ஸ்டன்ட் ரேட். அதே 10 கிராம் ஒவ்வொரு நிமிஷமும் நடந்துகிட்டே இருக்கும். சரிங்களா? ஈக்குலிபிரியம் ரீச் ஆகாது அப்படிங்கிறாங்க. இது ஸ்டெடி ஸ்டேட்டு. இந்த இமேஜை போட்டுட்டு நீங்கள் இது பண்ணிடலாம். இதை வந்துட்டு ஸ்டெடி ஸ்டேட்டில் சிங்க் கண்டிஷன் சொல்லி இன்னொரு மெத்தட் இருக்குது. இந்த மெத்தடை வந்துட்டு லோவர் கான்சன்ட்ரேஷன் இதில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அதே அந்த ஸ்டெடி ஸ்டேட்டை மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. ஆனால் அந்த இது இருக்குது பார்த்தீங்களா, டோனர் கம்பார்ட்மெண்ட்டோட லோவர் ரிசெப்டர் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு லோவர் கான்சன்ட்ரேஷன் மட்டும் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. In this state, lower concentration is maintained in the receptor compartment than in the donor compartment. அதாவது டோனாரோட ரிசெப்டார் எப்பவுமே கம்மியாக இருக்கணுங்கிறத மட்டும் மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. அதை வந்து ஜிங்க் கண்டிஷன்ங்கிறாங்க. ஜிங்க்னா என்ன தெரியும், நீங்கள் வந்துட்டு தண்ணி திறந்து விடுவீங்க, அந்த ஓட்ட வழியாக தண்ணி வெளில போயிட்டே இருக்கும். அந்த மாதிரி தான் இது. ஸோ நம்ம எவ்வளோ தான் சொல்யூட் மாலிகுல் வந்துட்டு தண்ணியை திறந்து விடுறது டோனார்லேருந்து ரிசெப்டாருக்கு போகுது, ரிசெப்டாரில் உள்ள சொல்யூட்லாம் நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கும். தண்ணி வந்து ஜிங்க்கில் வந்து வெளில போகிற மாதிரி. இப்போ டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் டிஃப்யூஷன், இப்போ ஜிங்க் கண்டிஷன் டிஃப்யூஷன் எப்படி நடக்குதுன்னா, டோனார் கம்பார்ட்மெண்ட் ஆக்ட் அஸ் அ சோர்ஸ். டோனார் கம்பார்ட்மெண்ட் தான் அந்த டிஃப்யூசன்ட்டை இல்லை சொல்யூட் மாலிகுலை கொடுக்கறதுனால அது சோர்ஸாக இருக்கும். ரிசெப்டார் கம்பார்ட்மெண்ட் ஆக்ட் அஸ் அ சிங்க். அது ஏன் சிங்காக இருக்குதுன்னா, அது வந்து ரிசீவ் பண்ணுறதுனால சிங்க் அப்படிங்கிறாங்க. சிங்க்குங்கிறது நார்மலாக நம்ம ஒரு வாட்டர் சிங்க் இருக்குல்ல, தண்ணி கழுவுற சிங்க் இருக்குது பாருங்களா, அதை வச்சுக்கலாம். ஏன்னா தண்ணி டோனார் கம்பார்ட்மெண்ட் சோர்ஸாக இருக்குது, ரிசெப்டார் கம்பார்ட்மெண்ட் சிங்காக இருக்குது. இதை வந்து திஸ் இஸ் மெயின்டைன்டு வென் த ரிசெப்டார் கம்பார்ட்மெண்ட் இஸ் கனெக்டட் டு த. இதை எப்படி அந்த லோவர் கான்சன்ட்ரேஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க அப்படின்னா, வென் த ரிசெப்டார் கம்பார்ட்மெண்ட் இஸ் கனெக்டட் டு எ லார்ஜ் ரிசர்வாயர் ஆஃப் சொல்யூஷன். இப்போ ரிசெப்டார் கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு கலெக்டர் மாதிரி வச்சுறாங்க. கலெக்டர்னா ரிசர்வ் பண்ணுற, ஸ்டோர் பண்ணி வைக்கிற மாதிரி. சரிங்களா? இப்போ ஸ்டோர் பண்ணி வைக்கிறது என்ன பண்ணுது அப்படின்னா, திஸ் இஸ் மெயின்டைன் வென் த ரிசெப்டார் கம்பார்ட்மெண்ட் இஸ் கனெக்ட் டு த. ஒரு கலெக்டர் வச்சுட்டோம்னா எவ்வளோ தான் 10 கிராம் வருது பார்த்தீங்களா, அந்த 10 கிராமை இந்த கலெக்டர் கனெக்ட் பண்ணி வச்சுக்கும். சரிங்களா? அப்போ கலெக்ட் பண்ணி வச்சோன்னே, ஸோ கலெக்ட் பண்ணி வச்சுட்டோம். இதில் வந்துட்டு என்ன ஆகுனா, இந்த கலெக்ட் பண்ணி வச்சுருக்கிறது என்ன ஆகுனா, அகைன் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா டோனார் கம்பார்ட்மெண்ட்டில் கொடுத்துறாங்க. ஸோ இதில் வந்துட்டு லோவர் கான்சன்ட்ரேஷன் மெயின்டைன் ஆயிரும். ஏன்னா ரிசர்வாயர் கலெக்ட் பண்ணிடுறதுனால. இதில் வந்துட்டு அகைன் ரீசர்க்குலேட் ஆகிறதுனால இது வந்து டோனர் கம்பார்ட்மெண்ட்லேயும் அந்த கான்சன்ட்ரேஷன் அதிகமாகிடும். ஸோ வந்து அந்த ஒரு கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரெண்ட்டை வந்து இது பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஆனால் ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷன் இது எதனா சொன்னீங்கன்ட்டு ஒரு டவுட் வரும். ஆனால் ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷன் என்ன பண்ணுறாங்கன்னா, இதில் 10 கிராம் போகுதுன்னா அதே 10 கிராம் அதில் இருக்கணும். இதில் 100 கிராம் மெயின்டைன் ஆகணும்னா அதில் 0 கிராம் மெயின்டைன் ஆகுதுன்னா அதை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க ஸ்டெடி ஸ்டேட்டில். ஆனால் இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அது கம்ப்ளீட்டாக அந்த மாதிரி மெயின்டைன் பண்ண மாட்டாங்க. இதில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஜஸ்ட்டு இதில் ஹையர் கான்சன்ட்ரேஷன், டோனர் கம்பார்ட்மெண்ட் ஹையர் கான்சன்ட்ரேஷனும் இதில் லோவர் கான்சன்ட்ரேஷன் இருக்கிறது மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுவாங்க ஜஸ்ட்டு. ஏன்னா கண்டினியூஸாக அந்த 100 கிராம் மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கணும் டோனாரில் ஸ்டெடி ஸ்டேட் மாதிரி அப்படின்னா அது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அது. ஆனால் இதில் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட்டு வந்து கலெக்ட் பண்ணுறாங்க, ரீசர்க்குலேட் பண்ணி விட்றாங்க. இதில் வந்து ஜஸ்ட்டு ஹையர் கான்சன்ட்ரேஷன் லோவர் கான்சன்ட்ரேஷன் மட்டும் மெயின்டைன் பண்ணுறாங்க. சரிங்களா? அதில் 10 கிராம் எடுத்தாங்கன்னா அது 10 கிராம் அதில் வந்து போட்டுறணும். ஆனால் இதில் அப்படி கிடையாது. ஜஸ்ட்டு வந்து அதுலேருந்து ரிசெப்டார் கம்பார்ட்மெண்ட்லேருந்து ரிமூவ் பண்ணுறாங்க, இதில் வந்து ரீசர்க்குலேட் பண்ணி விட்றாங்க. லோயர் கான்சன்ட்ரேஷனும் ஹையர் கான்சன்ட்ரேஷனும் இதில் இருக்கணும் அப்படிங்கிறத மட்டும் தான் மெயின்டைன் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் வந்துட்டு இதில் இன்னொன்று ஜிங்க் கண்டிஷனில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, மெயின்டைனிங் த ஜிங்க் கண்டிஷன் இஸ் ஈஸியர் தென் த ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷன். ஏன்னா நான் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஜிங்க் கண்டிஷனோட ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷனோட ஜிங்க் கண்டிஷனுங்கிறது ஈஸிங்கிறாங்க. ஏன்னா இதில் ரெண்டுலேயுமே வந்துட்டு ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன், டோனர்லேயும் சரி ரிசெப்டார்லேயும் சரி, இதில் ஈக்குவல் கான்சன்ட்ரேஷன் மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும். இதில் 0 மெயின்டைன் ஆகுனா 0 இருக்கணும், இதில் 100 கிராம் இருக்கணும், 100 கிராம் இருக்கணும் ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷனில். ஆனால் ஜிங்க் கண்டிஷனில் என்ன பண்ணுறாங்கன்னா, ஜஸ்ட் ரிசெப்டார் கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளதை மட்டும் ரிமூவ் பண்ணுறாங்க, ஜஸ்ட் ரீசர்க்குலேட் பண்ணி விட்றாங்க. ஸோ ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷனோட ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது ஜிங்க் கண்டிஷனை மெயின்டைன் பண்ணுறது ஈஸிங்கிறாங்க. அதனால தான் ஜிங்க் கண்டிஷன் தான் ப்ராக்டிக்கலாக யூஸ் பண்ணுறாங்க மாஸ் ட்ரான்ஸ்ஃபருக்கு. சரிங்களா? இதுதான் வந்துட்டு டிட்டர்மினேஷன் ஆஃப் டிஃப்யூஷன். ஓகேங்களா? டிட்டர்மினேஷன் மெத்தட் ஃபார் டிஃப்யூஷன். ஓகேங்களா? 2 மெத்தடும் எழுதணும். இதை வந்துட்டு 2 லா மூலியமாக எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா, ஃபிக்ஸ் செகண்ட் லா. ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஃபர்ஸ்ட் லா பாருங்கள். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 2 விஷயம் வந்து சொல்கிறாங்க. டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் டிஃப்யூஷன் மாலிகுல்ஸ் மூவ் ஃப்ரம் ஒன் கம்பார்ட்மெண்ட் டு அனதர் வித்தின் அ டெஃபினிட் டைம் பீரியட். அதாவது ஒரு 50 கிராம் இருக்குது அப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் இந்த 50 கிராம் என்ன ஆகுனா 25 கிராம் அந்த கம்பார்ட்மெண்ட்டுக்கு ஓடிடும். ஸோ இந்த 5 நிமிஷத்தில் என்ன ஆகுதுன்னா ரெண்டுமே 25 கிராம் ரீச் ஆகுதுன்னு வச்சுங்க ஃபார் எக்ஸாம்பிள். ஸோ அதுதான் இங்கே சொல்கிறாங்க. டியூரிங் த ப்ராசஸ் ஆஃப் டிஃப்யூஷன் மாலிகுல்ஸ் மூவ் ஃப்ரம் ஒன் கம்பார்ட்மெண்ட் டு அனதர் கம்பார்ட்மெண்ட் வித்தின் டெஃபினிட் டைம் பீரியட்.
எப்படின்னா ஒரு 5 நிமிஷத்தில் 25 கிராம் அங்கே ஷிஃப்ட் ஆயிரும். ஸோ வந்து ஈக்லிபிரியம் ரீச் ஆயிரும். ஸோ ரேட் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் தட் இஸ் மேஸ் அவுட். அதுதான் வந்து என்ன சொன்னால் ரேட் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறாங்க. அதாவது ரேட் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிறது இந்த டைமுக்கு 5 நிமிஷத்தில் எவ்வளோ போச்சு, 25 கிராம் போயிடுச்சு. ஸோ ரேட் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் என்னென்னா 25 டிவைடட் பை 5 நிமிஷம். அதாவது 25ங்கிறது போயிருக்குது, ரெண்டுக்குள்ள டிஃப்ரெண்ட். அதாவது அதில் 0 கிராம் இருந்துச்சு, இதில் 50 கிராம் இருந்துச்சு. சரிங்களா, இந்த 25 கிராம் அங்கே போயிடுச்சு. ஸோ வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ, 25 கிராம். 25 டிவைட் பை 5ன்னு போட்டிங்கன்னா ரேட் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் என்னென்னா 5 கிராம் வந்து நிமிஷத்துக்கு போயிருக்கு அப்படின்னு அர்த்தம். திஸ் இஸ் எக்ஸ்பிரஸ்ட் அஸ் ஃப்ளக்ஸ் விச் இஸ் ஈக்குவல் டு தி மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரேட் அக்ராஸ் அ யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா ஆஃப் த பேரியர். இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த ரேட் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் அதாவது 5 நிமிஷத்துக்கு 25 இது போயிருக்கு. அப்போ நிமிஷத்துக்கு எவ்வளவு, 5 கிராம். அது வந்துட்டு அதே இதை வந்து ஒரு யூனிட்டுக்கு வந்துட்டு எவ்வளோன்னு கணக்கு பண்ணிட்டோம் அப்படின்னா தட் இஸ் கால்டு ஜே அப்படிங்கிறாங்க. யூனிட்டுக்கு எவ்வளோன்னு கண்டுபிடிக்கணும், அதனுடைய டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா இருக்குது பார்த்தீங்களா, அதனோட டிவைட் பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு யூனிட்டுக்கு வந்துட்டு ஒரு யூனிட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு வந்து எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குங்கிறது தெரிஞ்சிடும். சரிங்களா. ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன், 25 டிவைட் பை 5 போட்டேன், 5 கிராம் வந்து ஒரு நிமிஷத்துக்கு மாறி இருக்குது நிமிஷத்துக்கு ஃபார் எக்ஸாம்பிள். அது வந்து அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா வந்து 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு. எனக்கு தேவை வந்து 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுக்கு உள்ள எவ்வளோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்குன்னு பார்க்கணும். ஸோ 5 டிவைட் பை 5ன்னு போடுங்க. ஒரு 5 சென்டிமீட்டர் வந்துட்டு ஸ்கொயர்டு வந்துட்டு சர்ஃபேஸ் ஏரியா. ஸோ 5 டிவைட் பை 5, ஸோ 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு அப்படிங்கிறது ஒரு நிமிஷத்தில் ஒரு யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா தட் இஸ் 1 சென்டிமீட்டர் ஸ்கொயரில் எவ்வளோ ட்ரான்ஸ்ஃபர் ஆயிருக்கு, 1 கிராம். 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர் சர்ஃபேஸ் ஏரியாவில் 5 கிராம் போயிருக்கு. ஸோ 5 டிவைட் பை 5 1 கிராம் அப்படிங்கிறதான் ஒரு யூனிட் சர்ஃபேஸ் ஏரியாவில் ஒரு நிமிஷத்துக்கு எவ்வளோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்குங்கிறது அமௌண்ட்டு 1 கிராம். அதுதான் ஜே அப்படிங்கிறாங்க. சரிங்களா. ஸோ வந்து ஜே இஸ் ஈக்குவல் டு 1/s, இது ஈக்குவல்ட்டுன்னு போட்டிருக்காங்க, ஒரு இன்ட்டு, அது இன்ட்டு டிஎம் பை டிடி. இதுதான்ப்பா ஜேவோட ஃபார்முலா. ஸோ டிஎம்ங்கிறது என்ன, சேஞ்ச் இன் தி மாஸ் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர். மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எவ்வளோ சேஞ்ச் ஆயிருக்கு, 25 கிராம். அது 50 மைனஸ் 25, 50 கிராம் இருந்திருக்கு, அதில் 25 கிராம் இங்கே போயிருச்சு. அப்படின்னா 50 மைனஸ் 25, 25 கிராம். எஸ் டோட்டலாக வந்து அந்த பேரியரோட சர்ஃபேஸ் ஏரியா அப்படிங்கிறாங்க. ஸோ இப்போ இங்கே எஸ்ன்னு சொன்னது என்னென்னு பார்த்தீங்கன்னா பேரியர், அதாவது மெம்பரெயின் இருக்குது பார்த்தீங்களா, பயாலஜிக்கல் மெம்பரைனாக இருக்கட்டும், நம்ம சிந்தட்டிக்காக ஒரு மெம்பரைன் வைக்கிறோம், ஒரு பாலிமர் வைக்கிறோம் அப்படின்னாலும் அதனுடைய சர்ஃபேஸ் ஏரியா, டோட்டல் சர்ஃபேஸ் ஏரியா. அதாவது 5 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுங்கிறது சர்ஃபேஸ் ஏரியானா 1 சென்டிமீட்டர் ஸ்கொயர்டுக்கு வந்துட்டு எவ்வளோங்கிறதா நம்ம ஜேல நம்ம கண்டுபிடிப்போம். டிடிங்கிறது சேஞ்ச் இன் டைம். சரிங்களா. அதனுடைய சேஞ்ச் இன் டைம் அப்படிங்கிறது 5 நிமிஷத்தில் வந்துட்டு, ஸோ தட் மீன்ஸ் 300 செகண்ட், ஒரு நிமிஷத்துக்கு 60 செகண்ட், 300 செகண்டில் 25 கிராம் போயிருக்கு அப்படின்னா சேஞ்ச் இன் டைம். டிடிங்கிறது சேஞ்ச் இன் டைம் 300 செகண்டு. இப்போ அதனுடைய யூனிட் எல்லாம் பாருங்கள், போர்த்திலே போட்டிருக்காங்க பாருங்கள், சிஜிஎஸ் யூனிட்டு கிராம். சிஜிஎஸ்ங்கிறது என்ன, கிராம் சென்டிமீட்டர் செகண்ட் அப்படிங்கிற மாதிரி வரும். இப்போ வந்து சிஜிஎஸ் யூனிட் இதில் அப்ளை பண்ணோம் அப்படின்னா அந்த ஃபார்முலா பாருங்கள், டிஎம்க்கு கிராம் போட்டுறோம், எஸ்ஸுக்கு வந்துட்டு சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு சென்டிமீட்டர் ஸ்கொயர்டு, டிடிக்கு வந்து செகண்டு போட்டு அப்படியே எடுத்துகிட்டு வந்தோம்னா கிராம் கீழே இருக்கிறதுலாம் சென்டிமீட்டர் டு த பவர் ஆஃப் -2 வந்துடும், டிடி வந்து செகண்ட் டு த பவர் ஆஃப் -1 வந்துடும். இது வந்து ஒரு ஃபார்முலா. அதாவது ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது இஸ் ஈக்குவல் டு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ரேட்டு, அதாவது நிமிஷத்துக்கு எவ்வளோ போகுது, அது செகண்டுக்கு எவ்வளோ போகுதுன்னு வச்சுக்கோங்க. ஒரு செகண்டுக்கு எவ்வளோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ப்ளஸ் ஒரு யூனிட் சர்ஃபேஸ் ஏரியாவுக்கு எவ்வளோ ஆகுது. சரிங்களா. அது ரெண்டோட அதை தான் வந்து ஜேன்னு சொல்கிறோம். ஸோ இது முடிச்சாச்சு. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா அடுத்து என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த ஜே ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டுக்கு டைரக்ட்லி ப்ரொபோஷனல். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்ங்கிறது கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ். சரிங்களா. அதாவது கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டுக்கு என்ன ஃபார்முலா கொடுக்குறாங்கன்னா dc/dx. dc/dxங்கிறது வேறு ஒன்றும் கிடையாது. மேலே நம்ம டிஎம்னு பார்த்தோம்ல, மேலே டிஎம் அதே தான், சேம் அதே தான். இந்த டிஎக்ஸுங்கிறது எவ்வளோன்னா, இது என்ன பண்ணுதுன்னா ஒரு 10 சென்டிமீட்டரை கிராஸ் பண்ணி ஏன்னா அது இட் இஸ் கோயிங் டு தி ரிசெப்டார் கம்பார்ட்மெண்ட். அந்த டிஎக்ஸுங்கிறது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா சேஞ்ச் இன் டிஸ்டன்ஸ் சேஞ்ச் ஆகுது. 10 சென்டிமீட்டர் கிராஸ் பண்ணி இட் கோஸ் டு த ரிசெப்டார் கம்பார்ட்மெண்ட்னா அந்த டிஎக்ஸுங்கிறது 10 சென்டிமீட்டர். டிசிங்கிறது எவ்வளவு, 10 சென்டிமீட்டர் கிராஸ் பண்ணி 25 கிராம் அங்கே போயிருக்கு. ஸோ 25 டிவைட் பை 10 அப்படின்னு போட்டிங்கன்னா என்ன ஆகும் அப்படின்னா அதுதான் வந்து கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட். கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்டுங்கிறது புது வார்த்தையாக இருக்கும். இதுனா கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ்னு வச்சுக்கோங்க.
சரிங்களா? கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ். ஸோ வந்துட்டு இது டைரக்ட்லி ப்ரொபோஷனல். அப்போ அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவோம், ஒரு கான்ஸ்டன்ட் போடுறோம், அதான் டி. சரிங்களா? டிங்கிறது என்னென்னா கான்ஸ்டன்ட்டு, அது டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ இப்போ நெகட்டிவ் சைன் போட்டிருக்காங்க. ஏன் நெகட்டிவ் சைன் போட்டிருக்காங்கன்னா, இந்த கான்சன்ட்ரேஷன் டோனர் கம்பார்ட்மெண்ட்டில் இருக்குது அதிகமாக இருக்கும். கொஞ்சம் நேரம் ஆக 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 ரிசப்டர் கம்பார்ட்மெண்ட்டில் கான்சன்ட்ரேஷன் அதிகமானோடனே இந்த கான்சன்ட்ரேஷன் வந்து என்ன ஆகும்னா குறைய ஆரம்பிச்சிடும். எது டோனர் கம்பார்ட்மெண்ட்டில் உள்ளது குறைய ஆரம்பிச்சிடும். அதனால தான் மைனஸ் சைன் போட்டிருக்காங்க. ஜேசி இப்போ என்ன பண்ணுறாங்க, இங்கே ஒரு ஜே இருக்குது, அங்கே ஒரு ஜே இருக்குப்பா, அது ரெண்டும் வந்துட்டு ஈக்குவலாக இருக்கா. இப்போ என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஆட்டோமேட்டிக்காக இந்த நெகட்டிவ் சைன் எதுக்கு போட்டிருக்கோன்னு சொல்கிறோம். இப்போ ரெண்டு ஈக்குவல் இதையும் கம்பைன் பண்ணுறாங்க. கம்பைன் பண்ணும்போது என்ன இது கிடைக்கிது அப்படின்னா, ஆன் கம்பைனிங் திஸ் ஈக்குவேஷன் இது கிடைக்கிது. ஸோ வந்துட்டு என்ன ஆகும்னா, இதுதான் ஃபிக்ஸ் லாவோட ஈக்குவேஷன். dm/dt -ds × dc/dx. இதான் ரேட் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் as per ஃபிக்ஸ் லா. சரிங்களா? அதாவது ஒரு செகண்டுக்கு எவ்வளோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது ஃபிக்ஸ் லா பற்றி சொல்கிறாங்க. அதாவது இப்போ டிஃப்யூஷன் மெத்தடுன்னு கேட்டாங்கன்னா, நீங்கள் ரெண்டு ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷனும் எழுதணும், ப்ளஸ் வந்துட்டு சிங்க் கண்டிஷன் எழுதிட்டு ஃபிக்ஸ் ஃபஸ்ட்டில் எழுதணும், ஃபிக்ஸ் செகண்டில் எழுதணும். ஃபிக்ஸ் செகண்ட் லா பற்றி பார்ப்போம். ஸோ ஃபிக்ஸ் ஃபஸ்ட் லா பொறுத்த வரைக்கும் மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது ரெண்டு விஷயம் சொன்னோம். சரிங்களா? ரேட் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், அதாவது இந்த டைமுக்கு எவ்வளோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிருக்கு, ரேட் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பெர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியா அப்படின்னு சொன்னோம். ரேட் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபரை என்ன சொல்லுவோம், dm/dtன்னு சொல்லுவோம். ரேட்னா எவ்வளோ நிமிஷத்துக்கு எவ்வளோ அப்படிங்கிறது. எஸ்ஸுங்கிறது சர்ஃபேஸ் ஏரியா. சரிங்களா? இதே இதை வந்துட்டு இங்கே என்ன சொல்கிறோம், அது கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்கும். எது அந்த ஃப்ளெக்ஸ் அப்படின்னு சொல்கிற ரேட் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் பெர் யூனிட் சர்ஃபேஸ் ஏரியாங்கிறது ஃப்ளெக்ஸ் இது dc/dxன்னு சொல்கிற கான்சன்ட்ரேஷன் கிரேடியண்ட்டுக்கு இதாக இருக்கும். சரிங்களா? இது வந்துட்டு சப்போஸ் இது ரெண்டுமே சொல்கிறது என்ன அப்படின்னா, ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷன். ஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா பொறுத்த வரைக்கும் ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷன் பற்றி தான் சொல்கிறாங்க. சப்போஸ் உங்களுக்கு ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷன் 5 மார்க்கில் கேட்டிருந்தாங்கன்னா, ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷனாக என்னென்னு எழுதி ஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா எழுதணும். சப்போஸ் ஃபிக்ஸ் இது வந்துட்டு ஃபிக்ஸ் செகண்ட் லா இதை பொறுத்து அப்படின்னா, நான் ஸ்டெடி ஸ்டேட் ஃப்ளோ. சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு நீங்கள் யூ கேன் யூஸ் இந்த ஜிங்க் கண்டிஷன் இருக்குது பார்த்தீங்களா, இது நான் ஸ்டெடி ஸ்டேட்டு. சரிங்களா? அதுக்கு வந்து ஃபிக்ஸ் செகண்ட் லா யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ ஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா இஸ் ஃபார் ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷன், ஃபிக்ஸ் செகண்ட் லா இஸ் ஃபார் நான் ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷன். இப்போ ஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் லாவில் இப்போ நம்ம சொன்ன வந்து ரேட் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் எல்லாமே அந்த டைமை பொறுத்து, அந்த ஒவ்வொரு நிமிஷத்துக்கும் 5 கிராம் போகுது அப்படிங்கிறது எல்லா நிமிஷத்துக்குமே 5 கிராம் போயிட்டே தான் இருக்கும். சரிங்களா? அவங்க அந்த கான்சன்ட்ரேஷனை மெயின்டைன் பண்ணிகிட்டே இருப்பாங்க. டோனர் கம்பார்ட்மெண்ட்டில், ரிசப்டர் கம்பார்ட்மெண்ட்டில் வந்து அதை கலெக்ட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஸோ ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷனுக்கு ஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா. ஃபிக்ஸ் செகண்ட் லா அப்படிங்கும்போது அது டைமை பொறுத்தும் அது பொசிஷனை பொறுத்தும் அந்த ரேட் ஆஃப் மாஸ் ட்ரான்ஸ்ஃபருங்கிறது மாறும் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபிக்ஸ் செகண்ட் லா கிவ்ஸ் அன் ஈக்குவேஷன் ஃபார் மாஸ் ட்ரான்ஸ்போர்ட். மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் தான் சொல்லுது. பட் ஆனால் வந்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் வந்து சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் வித் டைமை பொறுத்தும், அதுக்கப்புறம் அதனுடைய பொசிஷன், டெஃபினிட் பொசிஷனை பொறுத்தும் அது மாறும். அந்த பொசிஷனுங்கிறது நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, ஒரு மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது அப்படின்னா அது ஒரு டைரெக்ஷனில் மட்டும் போகாது, டைரெக்டாக போகும், லெஃப்ட்டில் போகும், ரைட்டில் போகும். தட் இஸ் XYZ டைரெக்ஷனில் போகும். சரிங்களா? ஸோ ஃபிக்ஸ் செகண்ட் லா வந்து எக்ஸ்பிளைன்ஸ் அ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் வித் டைமை பொறுத்து கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ மாறும், அதே சமயம் அண்ட் ஆல்சோ வித் டெஃபினிட் பொசிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு XYZ இதில் வந்துட்டு பொறுத்து மாஸ் ட்ரான்ஸ்ஃபர், எக்ஸில் எவ்வளோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது, ஒயில் எவ்வளோ மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகுது. ஸோ சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் வித் பொசிஷன். சரிங்களா? இது ரெண்டையும் சொல்கிறது தான் ஃபிக்ஸ் செகண்ட் லா அப்படிங்கிறாங்க. டிசி ஸ்ட்ரெயிட்டாக நீங்கள் சொல்லிவிட்டு அடுத்து இங்கே வந்துடலாம். டிசி சேஞ்சஸ் வித் டைம், கான்சன்ட்ரேஷன் வந்து சேஞ்சஸ் வித் டைம், அதை வந்து dc/dt அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் அமௌண்ட் ஆஃப் டிஃப்யூசிங் மாலிகுல்ஸ்
சேஞ்சிங் வித் டிஸ்டன்ஸ், அந்த டிஸ்டன்ஸை பொறுத்தும் மாறும் அப்படிங்கிறாங்க. அதாவது எக்ஸ் ஒய் இசட், எக்ஸுங்கிறது ஒரு டேரக்ஷனில் உள்ள டிஸ்டன்ஸு, ஒய்ங்கிறது ஒரு டேரக்ஷனில் உள்ள டிஸ்டன்ஸு, இசட்டுங்கிறது ஒரு டேரக்ஷனில் உள்ள டிஸ்டன்ஸ். அதை பொறுத்தும் வந்துட்டு அந்த அமௌண்ட் ஆஃப் டிஃப்யூசிங் மாலிகுல்ஸ் வந்து மாறும். எக்ஸில் அதிகமாக இருக்கலாம், இல்லை ஒயில் இருக்கலாம், இசட்டில் இருக்கலாம். அதை பொறுத்தும் வந்து கான்சன்ட்ரேஷன் மாறுங்கிறாங்க. எக்ஸில் அதிகமாக இருக்கலாம், ஒயில் அதிகமாக இருக்கலாம், இல்லை இசட்டில் அதிகமாக இருக்கலாம். ஸோ டிஃப்யூசிங் மாலிகுல் வந்து டிஸ்டன்ஸை பொறுத்து மாறும். அது கம்மியான டிஸ்டன்ஸ்க்கு நிறைய போகும், அதிகமான டிஸ்டன்ஸ்க்கு கொஞ்சம் லேட்டாக போகும், அந்த மாதிரி. சரிங்களா? இதில் டிசி பை டிடி, ஸோ ஃபிக்ஸ் செகண்ட்லாம் என்னென்னு தெரிஞ்சுக்கிட்டீங்க. ஸோ வந்துட்டு இதில் என்ன, டிசி பை டிடி இஸ் ஈக்குவல் டு டிஜே பை டிஎக்ஸ்ன்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ அந்த அமௌண்ட் ஆஃப் டிஃப்யூசிங் மாலிகுல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, திஸ் இஸ் ரிசல்ட் ஆஃப் தி ஃப்ளக்ஸ் ஆர் அமௌண்ட் ஆஃப் டிஃப்யூசிங் மாலிகுல்ஸ் சேஞ்சிங் வித் டிஸ்டன்ஸ் இன் த எக்ஸ் டைரக்ஷன். அதாவது இந்த டிசி அமௌண்ட் ஆஃப் டிஃப்யூசிங் மாலிகுல்ஸ் ஆர் ஃப்ளக்ஸ் அப்படிங்கிறாங்க. அதாவது டிசி பை டிடி இஸ் ஈக்குவல் டு டிஜே பை டிஎக்ஸ். சரிங்களா? அதாவது அந்த சிக்கு பதில் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த கான்சன்ட்ரேஷனை வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஜே அப்படின்னு சொல்கிறாங்க, ஃப்ளக்ஸுங்கிறாங்க. ஏன்னா அது கான்சன்ட்ரேஷன் பொறுத்தும் டைம் பொறுத்தும் ஸ்பேஸ் பொறுத்தும் மாறதுனால டிசி பை டிடி இஸ் ஈக்குவல் டு டிஜே பை டிஎக்ஸுங்கிறாங்க. உங்களுக்கு ஜேக்கு ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், ஜேவோட ஃபார்முலா என்ன, நம்ம கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட்னு சொல்லி உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். அதை அப்ளை பண்ணுங்கள். டிஜே பை டிஎக்ஸ் ஈக்குவல் டு ஜேக்கு பதில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஜே இந்த டி பை டிஎக்ஸுங்கிறத அப்படியே வச்சுக்கோங்க. ஜேக்கு பதில் நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏற்கனவே தெரியுங்களே டிசி பை டிஎக்ஸ் அப்படின்னு ஒரு ஃபார்முலா இருக்குது. சரிங்களா? டி இன்ட்டு டிசி பை டிஎக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா ஏற்கனவே இருக்குது பார்த்தீங்களா, அதை ஃபார்முலா அப்ளை பண்ணுறீங்க. அப்ளை பண்ணிட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன வரும் அப்படின்னா, டோ ஸ்கொயர் சி பை டோ எக்ஸி ஸ்கொயர்னு வந்துடும். சரிங்களா? இந்த ஈக்குவேஷன் வந்துடும். உங்களுக்கு தெரியும் டோஜே பை டோ எக்ஸ் அப்படிங்கிறது ஏற்கனவே உங்களுக்கு தெரியும், டோசி பை டிசி பை டிடிங்கிறது தெரியும், மேலே போட்டிருக்கு பாருங்கள், ஃபோர்த் ஈக்குவேஷன். ஸோ டிசி பை டிடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி இன்ட்டு டி ஸ்கொயர் சி பை டிஎக்ஸி ஸ்கொயர். அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரியும் எக்ஸு ஒய் ஸ்பேஸை பொறுத்து அது மாறும், சேஞ்ச் இன் கான்சன்ட்ரேஷன் மாறுங்கிறாங்க. அப்போ எக்ஸில் உள்ளதை மட்டும்தான் இப்போ நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். ஒய்யில் கான்சன்ட்ரேஷன், ஒய்யில் கொஞ்சம் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும், இசட்லேயும் மாஸ் ட்ரான்ஸ்ஃபர் ஆகும். அதே மாதிரி இது கொண்டு வந்தீங்க அப்படின்னா மைனஸ் டி இன்ட்டு டோ ஸ்கொயர் சி பை டோ ஸ்கொயர் மைனஸ் டி இன்ட்டு டோ ஸ்கொயர் சி டிவைடட் பை டோ ஒய் ஸ்கொயர் மைனஸ் டி இன்ட்டு டோ ஸ்கொயர் சி டிவைடட் பை டோ ஒய் ஸ்கொயர்னு வரும். இப்போ டியை மட்டும் வெளியே எடுத்துட்டோம்னா உங்களுக்கு வர ஃபார்முலா இதான். சரிங்களா? இதான் ஃபிக்ஸ் செகண்ட் லா வித் எக்ஸ் ஒய் இசட் டைரக்ஷன். சரிங்களா? இதில் நீங்கள் புதுசாக நீங்கள் கொண்டு வரது என்னென்னா, டிசி பை டிடி அப்படிங்கிறது என்ன சொல்கிறாங்கன்னா இஸ் ஈக்குவல் டு டிஜே பை டிஎக்ஸ்னு சொல்கிறாங்க. இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா, ஜேவோட வேல்யூ உங்களுக்கு ஏற்கனவே தெரியும். ஜேனாலே மைனஸ் டி இன்ட்டு டிசி பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் அப்படிங்கிறது எங்கே அப்படின்னா நம்ம ஃபிக்ஸ் செகண்ட் லாவில் ஃபிக்ஸ் ஃபஸ்ட் லாவில் பார்த்துருக்கோம். அதை ஜஸ்ட் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா, ஜஸ்ட்டு அதை வந்து மல்டிபிள் பண்ணுங்கள், அந்த ஜேவோட வேல்யூவை போட்டு அப்ளை பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கிடைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேல்யூ கிடச்சிரும். அதுக்கப்புறம் டிஜே பை டிஎக்ஸ் அப்படிங்கிறது மேலே இருக்குது பாருங்கள், டிசி பை டிடின்னு இருக்குது, அந்த டிசி பை டிடியை போட்டு இந்த ஃபார்மில் வந்துடும். ஸோ அதுக்கப்புறம் எக்ஸ் ஒய் இசட் டைரக்ஷனுங்கிறதுனால எக்ஸில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன், ஒயில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன், இசட்டில் எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் போட்டிங்கன்னா ஃபிக்ஸ் செகண்ட்லாம் கிடச்சிரும். ஸோ டிஃப்யூஷன் பிரின்சிபிள் இன் பயாலஜிக்கல் சிஸ்டம், அதில் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனில், அதாவது வயிற்று பகுதி, அதாவது கேஸ்ட்ரிக் பகுதியிலையும் இன்டெஸ்டைன்லையும் எப்படி ட்ரக்ஸ் அப்சார்ப்ஸ் ஆகுது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். சரிங்களா? இதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா மெயின் அந்த ஃபிக்ஸ் ஃபஸ்ட் லாவில் இருக்க ஃபார்முலா இருக்குது பார்த்தீங்களா, ஜே இஸ் ஈக்குவல் டு 1/s இன்ட்டு டிஎம் பை டிடி அப்படின்னு இருக்கும். அதே மாதிரி ஜே இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி இன்ட்டு டிசி பை டிஎக்ஸ் இருக்கும். சரிங்களா? இந்த ரெண்டு ஃபார்முலா வந்து ரொம்ப நீங்கள் வர ஜே அப்சார்ப்ஷனில் மெயினாக வந்து பார்க்க போகிறீங்க. இப்போ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் அப்சார்ப்ஷன் அப்படிங்கிறது எப்படி இருக்குதுன்னா, அது நார்மலாக ட்ரக்ஸ் வந்து நம்ம எடுத்துக்கிற டேப்லெட்டு, சரிங்களா, அது வந்துட்டு எப்படி கேஸ்ட்ரிக், அதாவது கேஸ்ட்ரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இன்டெஸ்டைன்லேயோ இல்லை வந்து கேஸ்ட்ரோ வயிற்று பகுதியிலையோ வந்து பார்த்திங்கன்னா ஹவு இட் கிராசஸ் த என்ன பிரின்சிபலில் இட் கிராசஸ் தி பிளட் சர்க்குலேஷன், அதாவது வயிற்றுலேருந்து இல்லை இன்டெஸ்டைன் குடல்லேருந்து எப்படி பிளட்டுக்கு போகுது. ஒன்று வந்து பேசிவ் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட்.
பாசிவ் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது நத்திங் பட் நம்ம படித்த சிம்பிள் டிஃப்யூஷன் தான். சிம்பிள் டிஃப்யூஷனில் பை கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட், அதாவது கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் என்ன, கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ். அதாவது வயிற்றுப்பகுதியிலையும் பிளட் சர்க்குலேஷன்லையும் வந்து பார்த்திங்க அப்படின்னா வயிற்றுப்பகுதியில் ட்ரக்கோட அளவு அதிகமாக இருக்கும். இப்போ பிளட் சர்க்குலேஷனில் கம்மியாக இருக்கும். இடைப்பட்டதில் என்ன இருக்குன்னா அந்த மெம்பரெயின் இருக்கும். அதாவது இந்த பிளட் வெசலோட வால் இருக்கும். சரிங்களா, அதை கிராஸ் பண்ணி பிளட் வெசலோட வாலை கிராஸ் பண்ணி தான் இட் ஹேஸ் டு கோ பிளட்டுக்கு போகணும். சரிங்களா, அப்போ பிளட்டில் எப்படி இருக்கும், கான்சன்ட்ரேஷன் ட்ரக் கான்சன்ட்ரேஷன் கம்மியாக இருக்கும். அதுக்கப்புறம் கேஸ்ட்ரிக்கில் அதிகமாக இருக்கும். ஸோ ஆட்டோமேட்டிக்காக கான்சன்ட்ரேஷன் டிஃப்ரென்ஸ் வருது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ட்ரக் வந்து போகும். சரிங்களா, ஸோ ஹை கான்சன்ட்ரேஷன் டு லோ கான்சன்ட்ரேஷன் ஃப்ரம் ஜி ட்ராக் டு பிளட் போகுது. ஸோ ஆஃப்டர் ட்ரக் அப்சார்ப்டு, ட்ரக் அப்சார்ப் பண்ணதுக்கப்புறம் என்ன, ட்ரக் வந்து பிளட் ஸ்ட்ரீமுக்கு போகும். அங்கே வந்து என்ன ஆகும்னா பிளட்டுக்கு போனோன்னே திருப்பி அகைன் பிளட்டு வந்து சர்க்குலேஷனில் இருக்கும், ஒரே இடத்துல இருக்காது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா நம்ம போகிற ட்ரக்கு இமீடியட்டாக பிளட்டு வழியாக கலந்து போயிடும். ஸோ வந்து என்ன ஆகும்னா ஜிங்க் கண்டிஷன் மெயின்டைன் ஆகும். ஜிங்க் கண்டிஷன் என்ன ட்ரக் வந்து லோ கான்சன்ட்ரேஷனுக்கு போகுதோ அதை வந்து ஒரு ரிசர்வாயர் வச்சு கலெக்ட் பண்ணுவோம். ஸோ ஆட்டோமேட்டிக்காக லோ கான்சன்ட்ரேஷன் மெயின்டைன் ஆகும். அதே மாதிரி தான் இங்கேயும் பிளட்டில் கலக்கிறது பிளட் சர்க்குலேஷனை போகணுன்னா அந்த இடம் வந்து என்ன ஆகும்னா எம்டி ஆகிடும். ஸோ கான்சன்ட்ரேஷன் கிரேடியன்ட் இருக்கும். ஸோ லோ கான்சன்ட்ரேஷன் ஹை கான்சன்ட்ரேஷன் லோ கான்சன்ட்ரேஷனுக்கு ட்ரக்கு போக ஆரம்பிச்சிடும். இன்னொன்று வந்து என்ன சொல்லுவாங்கன்னா கேரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட். கேரியர் மீடியேட்டட் அப்படிங்கிறது என்னென்னா, ஒன்று ஒரு எனர்ஜி யூஸ் பண்ணி லோ கான்சன்ட்ரேஷன்லேருந்து ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு ட்ரக் எடுத்துகிட்டு போகிறது. நார்மலாக ஹை கான்சன்ட்ரேஷன் தான் லோ கான்சன்ட்ரேட் போகும். ஆனால் இப்போ வி ஆர் யூஸிங் எனர்ஜி, அப்போ என்ன ஆகும்னா லோ கான்சன்ட்ரேஷன் ஹை கான்சன்ட்ரேஷனுக்கு போகும். சரிங்களா, அப்போ எனர்ஜி சோர்ஸ் என்ன யூஸ் பண்ணுறாங்கன்னா ஏடிபி அப்படிங்கிற எனர்ஜி யூஸ் பண்ணி தான் லோ கான்சன்ட்ரேஷன் ஹை கான்சன்ட்ரேஷன்ஸ்க்கு ட்ரக்கு மாலிகுல் போகும். இன்னொன்று ஃபெசிலியேட்டட் டிஃப்யூஷன். ஒன்று ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், இன்னொன்று ஃபெசிலியேட்டட். ஃபெசிலியேட்டடில் என்ன பண்ணுறாங்கன்னா தே ஆர் யூஸிங் கேரியர் ப்ரோட்டீன்ஸ். கேரியர் ப்ரோட்டீன்ஸ் யூஸ் பண்ணி அந்த மெம்பரெயின் இருக்குது பார்த்தீங்களா, பயாலஜிக்கல் மெம்பரெயின், அது வெசல் வால் வச்சுக்கோங்க. இந்த வெசல் வாலில் கேரியர் ப்ரோட்டீன் மூலியமாக அந்த ட்ரக்கு வந்து என்ன ஆகும் அப்படின்னா பிளட்டுக்கு போகும். சரிங்களா, இது ஒரு. ஸோ பாசிவ் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட் அது சிம்பிள் டிஃப்யூஷன். கேரியர் மீடியேட்டட் டிரான்ஸ்போர்ட்டுங்கிறது ரெண்டாக பிரிக்கிறாங்க, ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட், ஃபெசிலியேட்டட் டிஃப்யூஷன். சரிங்களா, இதில் ஒரு ட்ரக்கு வந்துட்டு ட்ரக்கு டிரான்ஸ்போர்ட் ஆகணும், பிளட்டுக்கு போகணுன்னா என்னென்ன ஃபேக்டர்ஸ்லாம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதாவது அந்த ட்ரக்கு அசிடிக்கா பேசிக்கா அதை பொறுத்து தான் அந்த ட்ரக்கோட சாலுபிலிட்டி இருக்கும். சப்போஸ் வந்து கேஸ்ட்ரிக் பிஹெச்ங்கிறது அசிடிக் பிஹெச், அதில் நம்ம வீக் ஆசிடை போட்டோம் அப்படின்னா அது சாலிபிள் ஆகாது. சரிங்களா, அன்அயனைஸ்டு ஃபார்ம், அதாவது ட்ரக்கு பிரியாமல் அப்படியே இருக்கும். சரிங்களா, அதுக்கப்புறம் இன்னொன்று சப்போஸ் வந்து பேசிக் ட்ரக்காக இருந்துச்சு அப்படின்னா என்ன ஆகும்னா பேசிக் ட்ரக்கு அதாவது ஒரு ஆசிடிக் ட்ரக்கை ஒரு ஆசிடில் போட்டோன்னா அயனைசேஷன் ஆகாது. இதுவே பேசிக் ட்ரக்கு போட்டோன்னா அயனைசேஷன் ஆகும். சரிங்களா, அதுக்கப்புறம் அயனைசேஷன் அண்ட் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட், எந்த அளவுக்கு அது அந்த இடத்துல அயனைஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பிஹெச் ஆஃப் ஜிஐ ட்ராக்ட், ஜிஐ ட்ராக்டோட பிஹெச் என்ன இருக்குது. அதுக்கப்புறம் ட்ரக்கு இந்த அளவுக்கு கான்சன்ட்ரேஷனில் இருக்குது. அதுக்கப்புறம் அந்த ஜிஐ ட்ராக்டோட மெம்பரெயின் பெர்மியபிலிட்டி எப்படி இருக்குது. இதெல்லாம் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங் தி ட்ரக் டிரான்ஸ்போர்ட் ப்ராசஸ். சரிங்களா, அது அந்த ட்ரக்கோட சாலிபிலிட்டி, அதுக்கப்புறம் அந்த ட்ரக்கோட அயனைசேஷன் எந்த அளவுக்கு அயனைஸ் ஆகுது, அதுக்கப்புறம் அதோடைய பிஹெச், அதுக்கப்புறம் கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக், மெம்பரெயின் பெர்மியபிலிட்டி, இது ஒவ்வொன்றா பார்த்துட்டு வாங்க. அதுக்கப்புறம் இப்போ ஒரு பிஹெச் பார்ட்டிஷன் தியரி அப்படிங்கிறது தான் இது வந்துட்டு இந்த ட்ரக்கு வந்து எப்படி பிளட்டுக்கு போகுதுங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. பிஹெச் பார்ட்டிஷன் தியரிக்கு இன்னொரு பேர் என்ன சொல்லுவாங்கன்னா டிஃப்யூஷன் சாலுபிலிட்டி மாடல், சாலுபிலிட்டி டிஃப்யூஷன் மாடல்னு இன்னொரு பேரும் இருக்குது. அதாவது ட்ரக்கு சாலுபிளைஸ் ஆகி அதுக்கப்புறம் டிஃப்யூஷன் ஆகும். கேஸ்ட்ரிக் இதில் சாலுபிளைஸ் ஆகி டிஃப்யூஷன் ஆகும். கரெக்டுங்களா, இப்போ சாலுபிலிட்டி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த சாலுபிலிட்டிக்கு வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பிஹெச் பார்ட்டிஷன், அது பேர்லேயே பாருங்கள், ஒன்று பிஹெச் இன்னொன்று பார்ட்டிஷன். இதில் பிஹெச்சுக்கு வந்துட்டு உங்களுக்கு தர் யூ நோ த ஃபார்முலா பிஹெச் ஈக்குவல் டு பிகேஏ ப்ளஸ் லாகு
உங்களுக்கு தெரியும் ஹேண்டர்சன் ஹேசல்பர்க் ஈக்குவேஷன் சொல்லுவாங்க. pH = pKa ப்ளஸ் லாக் என்ன போடுவோம் அப்படின்னா A மைனஸ் டிவைட் பை HA. அதாவது மேலே அயோனைஸ்டு அதாவது வீக் ஆசிட் அயோனைஸ் ஆனிச்சுன்னா என்னாகும், ஒரு CH3COO மைனஸ் கிடைக்கும், ஒரு ஒரு என்னாகும் அப்படின்னா ஒரு H ப்ளஸ் கிடைக்கும். சரிங்களா? மேலே என்ன ஆகும்னா CH3CO மைனஸ் டிவைட் பை அந்த வீக் ஆசிட் CH3COO ஹச்சோட கான்சன்ட்ரேஷன். அதே தான் இங்கே சொல்கிறாங்க. இப்போ சப்போஸ் அஸ்டிக் ஆசிட் வந்து பிரிஞ்சிச்சு அப்படின்னா CH3CO மைனஸ் ஆகும், H ப்ளஸ் ஆகும். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா அன்அயனைஸ்டு ட்ரக் கான்சன்ட்ரேஷன், அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல் அசிட்டிக் ஆசிடோட கான்சன்ட்ரேஷன் ரெண்டு தான் மேலே இருக்கும் அந்த ஃபார்முலா அப்படி பார்க்கும்போது. ஸோ pH = pKa ப்ளஸ் லாகு அயனைஸ்ட் ட்ரக் கான்சன்ட்ரேஷன். அயனைஸ்ட் ட்ரக்கில் வந்துட்டு என்ன ஆகும்னா அயனைஸ்ட் ஆனதுக்கப்புறம் என்ன ஆகும், CH3CO மைனஸ் இருக்கும், கீழே என்ன இருக்கும், வீக் ஆசிட் ஃபுல் கான்சன்ட்ரேஷனோட இருக்கும். சரிங்களா? இதுதான் அதோட ஃபார்முலா. ஸோ pKங்கிறது உங்களுக்கு தெரியும் டிசோசியேஷன் கான்ஸ்டன்ட். இப்போ என்ன பண்ணுறோம்னா அதே ஃபார்முலாவில் அப்படியே அந்த pKa மட்டும் இந்த சைடு எடுத்துகிட்டு வந்துடுங்க, pH மைனஸ் pKaன்னு வந்துடும். ஸோ அந்த அயனைஸ்ட் ட்ரக் கான்சன்ட்ரேஷனை ஐன்னு எழுதுகிறோம், IA, அன்அயனைஸ்டை யூன்னு எழுதுகிறோம். ஸோ இப்போ I/Uவை வச்சுட்டு இந்த சைடு மற்றெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டாங்க, லாக் இந்த சைடு போகும்போது 10⁻⁴ வந்துடும். சரிங்களா? இது ஒரு 10⁻⁴ pH மைனஸ் pKன்னு வந்துடும். இப்போ என்ன பண்ணுறோம், I/Uன்னு இருக்க அந்த சைடு U/Iன்னு மாற்றுறோம். இப்போ இன்வெர்ட் பண்ணும்போது மேலே என்ன ஆகும் அப்படின்னா ஒரு மைனஸ் வரும், மைனஸ் உள்ளே கொண்டு வந்துட்டோம்னா அப்படியே இந்த pHங்கிறது மைனஸ் pH ஆயிரும், pKங்கிறது ப்ளஸ் pK ஆயிரும். ஸோ pKa மைனஸ் pH. ஸோ U/I = pKa மைனஸ் pH. ஸோ யூவை இங்கே வச்சுட்டு மற்றதை இங்கே எடுத்து போனால் U = I × 10⁻⁴ pKa மைனஸ் pH. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன ஆகுதுன்னா இப்போ ஒரு ட்ரக் வந்து எவ்வளோ அயனைஸ்டு ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியணும். எத்தனை % அயனைஸ் ஆகிருக்கு அப்படின்னா, சப்போஸ் வந்து நான் 50% அயனைஸ் ஆகிருக்கு அப்படின்னா 50 கிராம் 100 கிராம் போடுறேன், 50 கிராம் அயனைஸ் ஆகிருக்கு அப்படின்னா என்ன பண்ணுவோம், 50 டிவைடட் பை 50 கிராம் அயனைஸ்ட் ஆயிடுச்சு. சரிங்களா? 50 டிவைடட் பை கீழே வந்து என்ன பண்ணுறோம்னா 50 கிராம் அயனைஸ் ஆகிருக்கு ப்ளஸ் 50 கிராம் அன்அயனைஸ்டாக இருக்குது. ஸோ 50 ப்ளஸ் 50 கீழே வந்து 50 ப்ளஸ் 50 100 × 100. இதுதான் % அயனைஸ்ட் நார்மலாக. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ அயனைஸ்ட் ஆகிருக்கு, இப்போ நான் 100 கிராம் போட்டேன், 50 கிராம் அயனைஸ் ஆகிருக்குன்னா 50 டிவைடட் பை 100, அது % கனெக்ட் பண்ணும்போது × 100ங்கிறது வரும். இதுதான் இங்கே போட்டிருக்காங்க, I/I + U × 100. ஐங்கிறது என்ன, அயனைஸ்ட் ட்ரக்கு, யூங்கிறது அன்அயனைஸ்ட் ட்ரக்கு. ஸோ % அயனைஸ்டு அப்படி இதில் I/I + U. யூக்கு வந்துட்டு உங்களுக்கு ஃபார்முலா இங்கே பார்த்துருக்கீங்க, I × 10⁻⁴ pKa மைனஸ் pH. அதே ஃபார்முலா இங்கே அப்ளை பண்ணுறீங்க, I = I/I + I × 10⁻⁴ pKa மைனஸ் pH × 100. சேம் அதே ஃபார்முலா. இப்போ என்ன பண்ணுறோன்னா இங்கே ரெண்டுலேயுமே கீழே பார்த்தீங்கன்னா I + I × இது இருக்குது, இந்த ஐயை வெளில கொண்டு வந்துடுங்க, மேலே ஒரு I இருக்குது. சரிங்களா? அந்த ஐயை வெளில கொண்டு வந்துட்டிங்கன்னா I/I வந்துட்டு ரெண்டும் கேன்சல் ஆகிரும். கீழே என்ன இருக்குன்னா 1/, இந்த y போனதுக்கப்புறம் இங்கே என்ன இருக்கும், 1 இருக்கும், 1 + 10⁻⁴ pKa மைனஸ் pH இருக்கும். சரிங்களா? அந்த ஐயும் கேன்சல் ஆகிரும், × 100 இருக்கும். ஸோ உங்களுக்கு வரது என்ன, 100 டிவைடட் பை 1 + pKa மைனஸ் pH × 100. ஸோ ட்ரக் விச் இஸ் வீக் ஆசிட். சரிங்களா? சப்போஸ் ட்ரக்கு வந்து வீக் ஆசிடாக இருந்தால், சரிங்களா, % அயனைசேஷன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, % அயனைசேஷன் ஆஃப் வீக் ஆசிட் ட்ரக் விச் இஸ் ஹேவிங் வீக் ஆசிட். வீக் ஆசிட் ட்ரக்கை வந்து நம்ம கொடுத்தோம் அப்படின்னா அது எவ்வளோ அயனைஸ்டாக இருக்குன்னு பார்க்குறதுக்கு இந்த ஃபார்முலா. சரிங்களா? இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வந்து ஒரு வீக் ஆசிட் ட்ரக்கை போடுறேன், அதனுடைய ஒவ்வொரு pHலையும் நான் என்ன சொல்லியிருக்கேன், pH அதிகமாக இருக்கும்போது ஒரு ஆசிட் ட்ரக்கை ஒரு அசிடிக் pHயில் போடும்போது அயனைசேஷன் கம்மியாக இருக்கும். ஸோ pH 2ல் வந்து ஹைலி அசிடிக்காக இருக்கும். அப்போ அதோட டிசோசியேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியாக இருக்கும், 0.1. அன்டிசோசியேட்டட் வந்து 99.9. ஸோ ஃபுல்லுமே கரையாமல் இருக்கும். இப்போ pH 5 அப்படியே 3, 4, 5 வரும்போது 5ல் வந்து பார்த்திங்கன்னா % வந்து 50, அன்டிசோசியேட்டட் 50. பேசிக் pHயில் வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரையும், ஏன்னா அது அசிடிக் ட்ரக்கு. பேசிக் pHயில் அதனுடைய டிசோசியேஷன் பெட்டராக இருக்கும். ஸோ 99%, அன்டிசோசியேட்டட் வந்து 1%, 0.1%. சரிங்களா? இப்படி தான் ஒரு வீக் ஆசிட் வந்து என்ன ஆகும்னா அசிடிக் pHயில் இட் வில் நாட் டிசால்வ், அயனைஸ் ஆகாது. ஆனால் ஒரு வீக் ஆசிடை பேசிக் pHயில் போடும்போது அதனுடைய அயனைசேஷன் பெட்டராக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ எவ்வளோ அயனைஸ்ட் ஆகுதுங்கிறதுக்கு இதான் ஃபார்முலா. சரிங்களா? ஸோ pH பார்ட்டிஷன் தியரியில் சொல்கிறப்ப இப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, நான் இன்னொரு பேர் என்ன சொன்னேன், டிஃப்யூஷன் சாலுபிலிட்டி மாடல். சரிங்களா?
இப்போ ஒரு ஜிஐ அப்சார்ப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நீங்கள் இன்ட்ரொடக்ஷன் எழுதிட்டு ஸ்ட்ரெயிட்டாகவே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா பர்சன்டேஜ் எவ்வளோ அயனைஸ் ஆகிருக்கு அப்படிங்கிறதுக்கு இந்த ஃபார்முலா டெரைவ் பண்ணுறோம். சரிங்களா? இதுவும் பிஹெச் பார்ட்டிஷன் தியரியோட ஒன் ஆஃப் த இது. பிஹெச் பார்ட்டிஷன் தியரியில் தேர் வில் பி டூ. ஒன்று பிஹெச், அனதர் ஒன் இஸ் பார்ட்டிஷன். சரிங்களா? இப்போ பிஹெச் அப்படிங்கிறது வந்துட்டு இப்போ நீங்கள் இதில் கொண்டு வந்துட்டோம். பிஹெச் யூஸ் பண்ணி அதனுடைய பிஹெச்னால தான் வந்து என்ன ஆகும்னா அந்த அயனைசேஷனுங்கிறது வந்துட்டு டிஃபர் ஆகுது. ஸோ அந்த பிஹெச்சுக்கான ஃபார்முலா, பிஹெச்னால எவ்வளோ அயனைஸ்டு ஆகிருக்கு, பர்சன்டேஜ் அயனைஸ்டு ஆகிருக்கு அப்படிங்கிறத இந்த ஃபார்முலாவில் கொண்டு வந்துட்டோம். சரிங்களா? இதுக்கப்புறம் பார்ட்டிஷன் தியரிங்கிறது ஒன்று பேலன்ஸ் இருக்குது. அதாவது சாலுபிலிட்டி முடிச்சிட்டோம். இப்போ டிஃப்யூஷன் சாலுபிலிட்டி டிஃப்யூஷன் மாடல் தான் இதுக்கு இன்னொரு பேர். அதில் சாலுபிலிட்டியே முடிச்சிட்டோம். எவ்வளோ சாலுபிலிட்டிங்கிறது தான் பர்சன்டேஜ் அயனைஸ்டு இஸ்இக்குவல் டு இவ்வளோன்னு போட்டோம். இப்போ டிஃப்யூஷன் மாடல் இருக்குல்ல, சாலுபிலிட்டி டிஃப்யூஷன் மாடல், சாலுபிலிட்டி முடிச்சிட்டோம் பிஹெச் பார்ட்டிஷனில். இப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா நெக்ஸ்ட் வி ஆர் கோயிங் டு தி டிஃப்யூஷன் மாடல். இப்போ அன்டிசோசியேட்டட் ஃபார்ம் என்ன சொன்னாங்கன்னா பிஹெச் பார்ட்டிஷன் ஹைபோதேசிஸில் அன்டிசோசியேட்டடாக இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்து பெனிட்ரேட் ஆகும், லிப்போஃபிலிக் பயாலஜிக்கல் மெம்பரைனில் பெனிட்ரேட் ஆகுங்கிறாங்க. சரிங்களா? அது பார்த்தீங்கன்னா அக்வஸ் சொல்யூஷனில், அதாவது ஆசிடில் அது வந்து என்ன ஆகுதுன்னா ஆசிடுக்கு இல்லை அக்வஸ் மீடியம்னு சொல்லுவாங்க. அக்வஸ் மீடியத்தில் அது அயனைஸ்டு ஆகலை அப்படின்னா, ஆனால் அது என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும்னா லிப்போஃபிலிக் மெம்பரைனில் வந்து ஈஸியாக டிசால்வ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பிஹெச் பார்ட்டிஷனில் சொல்கிறாங்க. ஸோ அன்டிசோசியேட்டட் ஃபார்ம் பெனிட்ரேட் தி லிப்போஃபிலிக் பயாலஜிக்கல் மெம்பரைன் அப்படிங்கிறாங்க. ஸோ ப்ராடி அண்ட் கோவொர்க்கர்ஸ் யார் வந்து இந்த பிஹெச் பார்ட்டிஷன் கண்டுபிடிச்சாங்கன்னா ப்ராடி அண்ட் கோவொர்க்கர்ஸ் அப்ளை த பிரின்சிபல் ஆஃப் பிஹெச் பார்ட்டிஷன் ஹைபோதேசிஸ். அவங்க தான் வந்துட்டு பிஹெச் பார்ட்டிஷன் ஹைபோதேசிஸை அப்ளை பண்ணியிருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ட்ரக்ஸ் ஃப்ரம் ஜிஐடி அண்டர்கோ அப்சார்ப்ஷன். சரிங்களா? ட்ரக்ஸ் ஃப்ரம் ஜிஐடி, அதாவது ஜிஐடிலேருந்து அப்சார்ப் ஆகிற ட்ரக்ஸ் வந்து என்ன ஆகும்னா டிபெண்ட்ஸ் ஆன் தி ஃப்ராக்ஷன் ஆஃப் அன்டிசோசியேட்டட் ட்ரக் அட் இன்டெஸ்டைனல் பிஹெச். அதாவது ட்ரக்ஸ் வந்து ஜிஐடிலேருந்து அப்சார்ப் ஆகிறது வந்து எதை டிபெண்ட் பண்ணி இருக்குங்கிறாங்கன்னா அங்கே அன்டிசோசியேட்டட் ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா, அது அதிகமாக இருந்தால் அதனுடைய பெர்மியபிலிட்டி பெட்டராக இருக்குங்கிறாங்க. அயனைஸ்ட் ஆகாமல் அன்அயனைஸ்டாக இருக்குது பார்த்தீங்களா ட்ரக்கு, அதுதான் வந்து அதிகமாக பெர்மியபிள் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஸோ பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் மெம்பரேன் அண்ட் ஜிஐ ஃப்ளூயிட்ஸ். ஸோ நம்ம இது வரைக்கும் பார்த்தது பிஹெச் பற்றி பிஹெச் அதாவது சாலுபிலிட்டி டிஃப்யூஷன் சாலுபிலிட்டி மாடலில் சாலுபிலிட்டி பேஸ்ட் ஆன் பிஹெச் பற்றி பார்த்தோம். சரிங்களா? இப்போ பார்ட்டிஷனுக்கு வந்துடும். இப்போ என்ன ஆகுதுன்னா பிஹெச் பார்ட்டிஷன் ஹைபோதேசிஸில் பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் தனியாக எடுத்துகிட்டு வராங்க. ஏன் அப்படின்னா ஒரு பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் சாப்டரில் பார்த்துருப்பீங்க. டிஸ்ட்ரிபியூஷன் லா கோஎஃபிஷியன்ட் இல்லை பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் என்னென்னா, இப்போ 2 இமிசிபிள் லிக்விட் எடுத்துக்கிட்டீங்க, ஒரு ஈத்தர் வாட்டர் எடுத்துக்கிறீங்க, அதில் ஒரு அயோடினையோ சப்ஸ்டன்ஸ் கரைக்கும் போது ஈத்தர்லேயும் சாலிபிள் ஆகும் அயோடின், வாட்டர்லேயும் சாலிபிள் ஆகணும்னா எதில் சாலிபிலிட்டி அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி வந்து அதனுடைய அதில் அதிகமாக டிசால்வ் ஆகிருக்கும். அதே மாதிரி தான் இந்த ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா, அது என்ன பண்ணுது அப்படின்னா ஜிஐ ஃப்ளூயிட்லேயும் வந்துட்டு அதிகமாக கரையும், அது ஒரு அதே மாதிரி மெம்பரைன்லேயும் வந்து கரைஞ்சிருக்கும். எதில் சாலிபிலிட்டி அதிகமாக இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி. சரிங்களா? ஸோ அப்படி வந்து கரைஞ்சிருக்கும் போது பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் மெம்பரைன் அண்ட் ஜிஐ ஃப்ளூயிட்ஸ். சரிங்களா? அது என்ன பண்ணுது அப்படின்னா அன்டிசோசியேட்டட் ட்ரக் ஸ்பீசிஸ்க்கு வந்துட்டு இன்டெஸ்டைன்லேருந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷன் போகிறதுக்கு ஃபேவர் பண்ணுது அப்படிங்கிறாங்க. அது அன்டிசோசியேட்டட் ட்ரக் ஸ்பீசிஸில் வந்துட்டு எதில் வந்து பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு எதில் பெட்டராக வந்து டிசால்வ் ஆகிருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி அது என்ன பண்ணுதுன்னா இன்டெஸ்டைன்லேருந்து சிஸ்டமிக் சர்க்குலேஷனுக்கு போகும். அது எதுக்கு பெட்டராக இருக்குங்கிறாங்கன்னா அன்டிசோசியேட்டட் ட்ரக் ஸ்பீசிஸ்க்கு. ஏன்னா அன்டிசோசியேட்டட் ட்ரக் ஸ்பீசிஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா டைரெக்டாக லிப்பிட் பெர்மியபிலிட்டி லிப்பிடில் வந்து டிசால்வ் ஆகி, ஏன்னா வந்து அது அயனைஸ்ட் ஆகிருக்காது, ஸோ லிப்பிடில் பெர்மியபிள் ஆகி இதில் ரீச் ஆகிரும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? ஸோ ஆனால் இவங்க சொல்கிறபடி பார்க்கும்போது இன்வைவோவில் வந்துட்டு நம்ம பயாலஜிக்கலாக நம்ம மருந்து எடுத்துக்கும் போது பார்த்தீங்க அப்படின்னா அது பார்ஷியலாக தான் அப்ளிகபிள்னு சொல்கிறாங்க. ஏன்னா இவங்க என்ன சொல்கிறாங்க, அன்அயனைஸ்டு ட்ரக் மட்டும்தான் வந்துட்டு தேர் வில் பி ஏ மோர் பெர்மியபிலிட்டி இருக்குங்கிறாங்க. ஆனால் மெனி கேசஸில்
அந்த அயனைஸ்டு அண்டு அன்அயனைஸ்டு ஃபார்ம் இருக்குது பார்த்தீங்களா, அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா மெம்பரெயின் வழியாக அன்அயனைஸ்டு ட்ரக் மாலிகுல்ஸ் மட்டும் இல்லை, அயனைஸ்டு ட்ரக் மாலிகுல்ஸ் கூட மெம்பரெயின் வழியாக போகுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ டிஃப்யூஷன் சாலுபிலிட்டி மாடலில் ட்ரக்ஸ் டிரான்ஸ்போர்ட் த்ரூ ஜிஐ மிகோசா இஸ் கிவன் பை ஃபிக்ஸ் லா. சரிங்களா? இவங்க வந்துட்டு இப்போ இது வரைக்கும் நம்ம பிஹெச் பற்றி பார்த்துட்டோம். இப்போ வந்து டிஃப்யூஷன் பற்றி பார்க்குறாங்க. ஸோ ட்ரக் டிரான்ஸ்போர்ட் த்ரூ ஜிஐ மிகோசா இஸ் கிவன் பை ஃபிக்ஸ் லா அப்புறாங்க. ஃபிக்ஸ் லா உங்களுக்கு தெரியும், மைனஸ் அதாவது 1/s into dm by dt is equal to minus d into dc by dx. இது இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த 1/sன்னு இருக்கிறதுல எஸ் இங்கே கொண்டு வந்துடுறாங்க. மற்றபடி எல்லாமே சேம் அதே தான். இந்த டிசிக்கு பதில் சிஜி மைனஸ் சிபி, அதாவது பிளாஸ்மோட கான்சன்ட்ரேஷன் மைனஸ் கட்டோட, அதாவது கேஸ்ட்ரிக்கில் உள்ள ட்ரக்கோட கான்சன்ட்ரேஷன் மைனஸ் பிளாஸ்மாவோட கான்சன்ட்ரேஷன் டிவைடட் பை டிஎக்ஸ்க்கு பதில் ஹச் கொடுத்துட்டாங்க. ஹச்சுங்கிறது என்னென்னா திக்னஸ் ஆஃப் தி மெம்பரெயின். அப்புறம் கேங்கிறத புதுசாக கொண்டு வந்துட்டுருக்காங்க. ஏன்னா பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட், ஏன்னா பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட்னால தான் இந்த அன்டிசோசியேட்டட் ட்ரக் ஸ்பீசிஸ் வந்துட்டு ட்ரக் பீசஸ் வந்துட்டு என்ன ஆகுதுன்னா ஈஸியாக வந்து பெர்மியபிள் ஆகுதுங்கிறதுனால இந்த பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட்ங்கிறத புதுசாக இங்கே கொண்டு வந்துடுறாங்க. இந்த ஃபார்முலா நான் போட்டிருக்கேன் பாருங்கள் உங்களுக்கு தெரியறதுக்காக. மைனஸ் டிஎம் பை டிடி இஸ் ஈக்குவல் டு மைனஸ் டி இன்ட்டு டிசி பை டிஎக்ஸ் இன்ட்டு எஸ் அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ ஒவ்வொன்றுக்கும் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க பாருங்கள். இதை வந்து ஒவ்வொன்றுமே என்னன்னு சொல்லி போட்டிருக்காங்க. சரிங்களா? இதில் உங்களுக்கு புதுசாக ஒன்று சொல்கிறது அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் பிட்வீன் தி மெம்பரெயின் அண்ட் அக்வஸ் மீடியம், அதாவது கேஸ்ட்ரிக் சொல்யூஷன் இருப்பாங்க, அசிடிக் சொல்யூஷன், அதுக்கும் மெம்பரெயினுக்கும் உள்ள பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் தான் கேங்கிறாங்க. இதுதான் புதுசாக இருக்குது. ஆனால் வந்து உங்களுக்கு பிளாஸ்மாவோட கான்சன்ட்ரேஷன் இப்போ இதில் 100 கிராம் எடுத்துக்கிறோன்னா 1 கிராம் தான் வந்து பிளாஸ்மாக்கு போகுது அப்படின்னா சிபி வேல்யூ ஸ்மால், அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ பேலன்ஸ் இருக்கிறத இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது பாருங்கள், இதுலேருந்து எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு சிபியை ரிமூவ் பண்ணிட்டு மற்ற எல்லாத்தையும் அப்படியே எழுதியிருக்காங்க. சரிங்களா? இப்போ இது என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த எம்னு இருக்குது பார்த்தீங்களா, அது மாஸில் இருக்குது, அதை கான்சன்ட்ரேஷன் யூனிட்டாக மாற்றுறாங்க. அதுக்கு ஃபார்முலா என்னென்னா சி ஈக்குவல் டு எம் பை விங்கிறது ஃபார்முலா. இப்போ நமக்கு இங்கே இருக்குது என்னென்னா எம், அதை சியாக மாற்றணுமா? ஸோ எம் ஈக்குவல் டு சிஎன்டிவி. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்க, எம் இருக்கிற இடத்துல சியை போட்டுறாங்க. சிங்கிறது என்ன, கட் கம்பார்ட்மெண்ட்டில் உள்ள ட்ரக்கோட கான்சன்ட்ரேஷன், அதுக்கப்புறம் கட் கம்பார்ட்மெண்ட்டோட வால்யூம், எவ்வளோ ட்ரக் ஆக்குபை பண்ணிக்கும். இது வந்து தேர்ட் ஈக்குவேஷன் கொண்டு வந்துடுறாங்க. சரிங்களா? இங்கே உள்ள டிஎம் எஸ்ஸு, அதாவது டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட், சர்ஃபேஸ் ஏரியா, தென் கே பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட், ஹச் திக்னஸ் ஆஃப் மெம்பரேன், எல்லாமே கான்ஸ்டன்ட். அதை வந்து பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட் அப்படிம்பாங்க. அதுக்கு அதை கொண்டு வந்துடுறாங்க. ஸோ இது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷன் வந்து என்னென்னா, ட்ரக்கு இன்டெஸ்டைன்லேருந்து கேஸ்ட்ரிக்லேருந்து பிளட்டுக்கு போகுது. 4வது ஈக்குவேஷன் என்னென்னா, ட்ரக்கு பிளாஸ்மாலேருந்து ரிவர்ஸ் ஆகி இன்டெஸ்டைனுக்கு வரதுக்கு இந்த ஃபார்முலா போட்டுறாங்க. சரிங்களா? ஸோ கட்டுக்கு ஜீன் போட்டுறாங்க. ஜீங்கிறது கேஸ்ட்ரிக்னு வச்சுக்கலாம் நீங்கள். பிக்கு வந்து பிளாஸ்மா கம்பார்ட்மெண்ட்டு, அதுக்கு இதை வச்சுக்கலாம். இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இது எல்லாமே வந்து கான்ஸ்டண்ட்டாக கொண்டு வந்துட்டாங்க. பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட் சொல்லிட்டு சிங்கிளாக பிஜிபிபி அப்படின்னு கொண்டு வந்துட்டாங்க. இப்போ சிஜிபிஜிங்கிறது என்ன, கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக்கு டிரான்ஸ்போர்ட் ஃப்ரம் இன்டெஸ்டைன் டு பிளாஸ்மா. பிஜி அப்படிங்கிறது பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட் ஃப்ரம் அது டியூரிங் இன்டெஸ்டைன் டு பிளாஸ்மா. அதே மாதிரி பி அப்படின்னு எடுத்துட்டோன்னா அதே அப்படியே ரிவர்ஸில் வரும். ஸோ அப்போ அந்த 3வது ஈக்குவேஷன் 4வது ஈக்குவேஷன் டிவைட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, வால்யூம் அடிபட்டுருது. அதுக்கப்புறம் இங்கே மீது இருக்கிறது சிஜிசிபின்னு இருக்கும், அது வந்து கான்ஸ்டன்ட்டுங்கிறனால அதை ரிமூவ் பண்ணிடுறாங்க. ஸோ உங்களுக்கு கடைசியாக கிடைக்கிது என்னென்னா, டிசிஜி பை டிடி இஸ் ஈக்குவல் டு டிசி பை டிடி இஸ் ஈக்குவல் டு பிஜி பை பிபி. அதாவது இதில் ஏன் வந்து வால்யூமையும் கட் கான்சன்ட்ரேஷனையும் தூக்கிடுறாங்க அப்படின்னா, கட் வால்யூமும் கட் கான்சன்ட்ரேஷனும் கான்ஸ்டன்ட் அப்படிங்கிறதுனால. இப்போ ரேஷியோ ஆஃப் அப்சார்ப்ஷன் ரேட்ஸ், சரிங்களா? ரேஷியோ ஆஃப் அப்சார்ப்ஷன் ரேட்டுங்கிறது அதாவது கட்டுலேருந்து பிளட்டுக்கு போகிறது, சரிங்களா, இல்லை பிளாஸ்மாலேருந்து கட்டுக்கு போகிறது. இது ரெண்டுமே வந்துட்டு என்ன ஆகும்னா பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குங்கிறது தான் இந்த ஃபைனல் ஃபார்முலா. பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட்டுக்கு ஈக்குவலாக இருக்குது, பிஜி பை பிபிக்கு ஈக்குவலாக இருக்குது. ரேஷியோ ஆஃப் பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட் அதாவது பிஜி பை பிபிக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ டர்னர் ரேட்டாலும் இதே என்ன சொல்கிறாங்கன்னா, அன்அயனைஸ்டுக்கு தான் ஃப்ரீயாக வந்து சிம்பிள் டிஃப்யூஷன் மூலியமாக இன்னொருத்தர் ப்ராடி அண்ட் கோவர்க்கர் தான் பிஹெச் பார்ட்டிஷன் சொல்லியிருக்காங்க. டர்னர் ரேட்டால் வந்து அதை கரெக்டுன்னு சொல்லி ஷோ தட் அன்அயனைஸ்ட் ட்ரக் வந்து தான் ஃப்ரீயாக டிஃப்யூஷன் ஆகுது இன்டெஸ்டைனல் மெம்பரேன் வழியாக அப்படிங்கிறத சொல்கிறாரு.
சரிங்களா. அதே சமயம் அயனைஸ் ஆகிற ட்ரக்ஸும் வந்துட்டு பெர்மியபிலிட்டி ஆகும். எப்போன்னா இன்டெஸ்டைன்லேருந்து பிளாஸ்மாவுக்கு போகும். எப்போன்னா சோடியம் அயான் டிரான்ஸ்போர்ட் வழியாக வந்துட்டு அந்த மெம்பரைனை கிராஸ் பண்ணும் அப்படிங்கிறாங்க. ஸோ இதுதான் வந்துட்டு பிஹெச் பார்ட்டிஷனில் இது அன்அயனைஸ் ட்ரக் மட்டும் ஆகாது, அயனைஸ் ட்ரக் கூட வந்துட்டு சோடியம் அயான் டிரான்ஸ்போர்ட் வழியாக ஆகும், சோடியம் அயான் ஃப்ளக்ஸ் வழியாக சோடியம் அயான் ஆகும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகேங்களா. இதுதான் பிஹெச் பார்ட்டிஷன் தியரி. பிஹெச் பார்ட்டிஷன் தியரினா உங்களுக்கு நீங்கள் வந்து பிஹெச் பார்ட்டிஷன் ஹைப்போதீசிஸ் போட்டு இந்த கடைசியாக சொன்னது மட்டும் சொல்லியிருப்பாங்க. ஆனால் நீங்கள் இது வந்து என்னென்னா பார்ட்டிஷன், அதாவது டிஃப்யூஷன் ரிலேட்டட் மட்டும்தான் வந்துடும். இதுக்கு முன்னாடி வந்து பிஹெச் ரிலேட்டடுக்கு வந்து ஆண்டர்சன் ஹசல்பர்க் இங்கிலீஷில் கொண்டு வந்து பாருங்கள், அதுவும் வந்து பிஹெச் பார்ட்டிஷனில் தான் வரும். ஸோ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் அப்சார்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ்ன்னு கேட்டாங்கன்னா நீங்கள் அதனுடைய இன்ட்ரோடக்ஷன் எழுதிட்டு அதுக்கப்புறம் ஆண்டர்சன் ஹசல்பர்க் ஈக்குவேஷன் மூலியமாக பர்சன்டேஜ் அயனைஸ் ட்ரக்கை கண்டுபிடிக்கிறது ப்ளஸ் இந்த பிஹெச் பார்ட்டிஷன் அண்ட் டிஃப்யூஷன் அது மூலியமாக இங்கே லாஸ்ட் இது கொண்டு வந்துருக்கோம் பாருங்கள், பிஜி/பிபி, இதையும் எழுதணும். சரிங்களா. ஜிஐ அப்சார்ப்ஷனில் இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்தது பிஹெச் பார்ட்டிஷன் தியரி பற்றி பார்த்தோம். இப்போ இது வந்து ஹிகுச்சி அண்ட் கோஒர்க்கர்ஸ் வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா அந்த பிஹெச் பார்ட்டிஷன் தியரி வந்துட்டு சொன்னதை வந்துட்டு கொஞ்சம் மாடிஃபை பண்ணி சொல்லியிருக்காங்க. அதனால தான் இதை மாடிஃபைட் பிஹெச் பார்ட்டிஷன் தியரி அப்படிங்கிறோம். ஹிகுச்சி அண்ட் கோஒர்க்கர்ஸ் தே ஆர் த சயின்டிஸ்ட். அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா பிஹெச் பார்ட்டிஷன் பிரின்சிபிள் படி அன்டிசோசியேட்டட் ஃபார்ம் வந்துட்டு இன்டெஸ்டைனல் மியூக்கோசா வழியாக, அன்டிசோசியேட்டட்னா அது பிரியாது, ப்ளஸ் அண்ட் மைனஸாக வந்து பிரியாது, அது வந்துட்டு இன்டெஸ்டைனல் மியூக்கோசா வழியாக போகுது அப்படிங்கிறாங்க. ஏன்னா மெம்பரைன் கன்சிஸ்ட் ஆஃப் என்ன சொல்கிறது, இட்ஸ் பயோ மெம்பரைன் அப்படிங்கிறது வந்து ஒரு லிப்பிட் சாலிபிள் அப்படிங்கிறதுனால லிப்பிட் சாலிபிள் ட்ரக்ஸு இல்லை அன்டிசோசியேட்டட் ட்ரக்ஸ் வந்து ஈஸியாக பாஸ் ஆகுறாங்க. ஆனால் அதே சமயம் வந்துட்டு தே டிடன்ட் வந்து கன்சிடர் பண்ணல. எதனா இந்த அயானிக் அண்ட் நான் அயானிக் ஸ்பீசிஸ், அதாவது பிரியுது பார்த்தீங்களா, அயானிக் நான் அயானிக் ஸ்பீசிஸ், அது கூட வந்துட்டு அந்த பயோ மெம்பரைனில் தேர் இஸ் அக்வஸ் போர்ஸ்ன்னு சொல்லி ஒன்று இருக்குப்பா, அது மூலியமாக வந்துட்டு அப்சார்ப் ஆகும். அதுக்கப்புறம் அக்வஸ் டிஃப்யூஷன் லேயர் அப்படின்னு சொல்லிட்டு மெம்பரைன், இன்டெஸ்டைனல் மெம்பரைனுக்கு முன்னாடி அக்வஸ் டிஃப்யூஷன் லேயர் ஒன்று, அதாவது வாட்டர் லேயர் இருக்கும். சரிங்களா. அது ரெண்டு வழியாகவும் இந்த அயானிக் அண்ட் நான் அயானிக் ஸ்பீசிஸ் வந்துட்டு அப்சார்ப் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை வந்து கன்சிடர் பண்ணணும்னு சொல்லிட்டு எக்ஸ்ட்ராவாக ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க. ஸோ இதனுடைய வந்துட்டு இப்போ இந்த ஜிஐ அப்சார்ப்ஷனில் காம்ப்ளிகேட்டிங் ஃபேக்டர்ஸ் அப்படிங்கிறது என்னென்ன சொல்கிறாங்கன்னா, என்னென்ன காம்ப்ளிகேட்டிங் ஃபேக்டர்ஸ், எந்த ஒரு ட்ரக்கை வந்து நம்ம எடுத்துக்கிட்டு ஒரு டெஸ்ட் பண்ணாலும் அது வந்து அந்த ட்ரக்கோட மெட்டபாலிசம், அதோடைய அப்சார்ப்ஷன், அதுக்கப்புறம் கேரியர் மீடியேட்டட் டிஃப்யூஷன், கேரியர் மீடியேட்டட் அப்சார்ப்ஷன், கேரியர் ப்ரோட்டீன் வந்து கேரி பண்ணிவிட்டு அப்சார்ப் பண்ணி எடுத்துகிட்டு போகும். அதுக்கப்புறம் அப்சார்ப்ஷன் மிசலர் ஃபார்ம், அதுக்கப்புறம் என்ட்ரோஹெப்பாட்டிக்னா, என்ட்ரோஹெப்பாட்டிக் அப்படிங்கிறது இஸ் லிவர் பிளட் சர்க்குலேஷன் சொல்லுவாங்க. இது எல்லாமே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டிங் ஃபேக்டராக இருக்குது அப்படிங்கிறாங்க. ஸோ வந்துட்டு அவங்க தே யூஸ் அ மாடிஃபைட் டொலுசியோ மெத்தட் டு ஸ்டடி த ஜிஐ ட்ரக் அப்சார்ப்ஷன். ஸோ வந்துட்டு இந்த அதோடைய இமேஜ் நான் உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இதுதான்ப்பா வந்துட்டு அந்த மாடிஃபைடு டொலுசியோ டெக்னிக் ஃபார் ஜிஐ அப்சார்ப்ஷன். அவங்க என்ன பண்ணுறாங்க, ஒரு ரேட்டோட கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனில் வந்துட்டு அப்சார்ப்ஷன், கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனில் அப்சார்ப்ஷன் எப்படி நடக்குது அந்த எப்படின்னு சொல்லிட்டு அவங்க அந்த பிஹெச் பார்ட்டிஷன் தியரிக்கு ஒரு மாடிஃபைட் பிஹெச் பார்ட்டிஷன் தியரிக்கு வந்துட்டு இந்த ரேட்டை யூஸ் பண்ணி அதோட கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனில் தே ஹவ் கனெக்டட் த 2 டைரக்ஷனல் பம்ப்பு. சரிங்களா. அதில் வந்துட்டு இருந்தாங்க ஜெஜுனம் கனெக்டட் டு த கிளாஸ். சரிங்களா. அந்த ஜெஜுனம் ரீஜன் இருக்குது பார்த்தீங்களா இன்டெஸ்டைனில், அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பம்பை வந்து கலெக்ட் பண்ணியிருக்காங்க. அதோடைய பார்ட் சொல்லியிருக்காங்க பாருங்கள், ரப்பர் ஸ்டாப்பர், அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் சிரிஞ்சு. இந்த இமேஜ் நீங்கள் வந்து மாடிஃபைட் பிஹெச் பார்ட்டிஷன் தியரிக்கு போட்டுக்கணும்ப்பா. ஸோ இந்த மாடலில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த மாடலில் உள்ள ட்ரக் அப்சார்ப்ஷன், ஸ்மால் இன்டெஸ்டைனில் உள்ள ட்ரக் அப்சார்ப்ஷன் வந்துட்டு அவங்க வந்துட்டு தெர் இஸ் 2 திங்ஸ் வந்து ஹேப்பனிங்கிறாங்க. ஒன் இஸ் அக்வஸ் பவுண்டரி லேயர் அப்படிங்கிற ஒன்றும், அது மூலியமாக ஃபஸ்ட்டு அப்சார்ப் ஆகும், தென் வந்து பயோ மெம்பரைன், அதுக்கப்புறம் தான் மெம்பரைன் போகும். ஆனால் பிராடி அண்ட் கோஒர்க்கர்ஸ் சொன்ன பிஹெச் பார்ட்டிஷன் தியரி படி வந்து டைரெக்டாக என்ன ஆகுதுன்னா ஜிஐயில் வந்து மெம்பரைனில் வந்து அன்டிசோசியேட்டட் ட்ரக் அப்சார்ப் ஆகும்னு சொன்னாங்க. இவங்க என்ன பண்ணாங்கன்னா அக்வஸ் பவுண்டரி லேயருங்கிற ஒன்றை புதுசாக சொல்கிறாங்க.
அதுக்கடுத்து வந்துட்டு தென் இட் கோஸ் டு தி பயோமெம்ப்ரேன். சரிங்களா? அந்த பயோமெம்ப்ரெயினில் வந்து பார்த்தீங்கன்னா 2 ரீஜன் இருக்கும். ஒன்று லிப்பிட் சால்யூபிள் ட்ரக்ஸ் போகிறதுக்கு லிப்பிட் ரீஜனும், அதுக்கப்புறம் அயானிக் அண்ட் நான் அயானிக், அதாவது அயானா பிரியுது பார்த்தீங்களா ப்ளஸ் அண்ட் மைனஸாக, அது போகிறதுக்கு அக்வஸ் போர் துளைகளும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அது மூலியமாக அதுக்கப்புறம் தான் வந்து பிளட்டுக்கு போகுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இப்போ இதுக்கான ஃபார்முலா டெரைவ் பண்ணுறாங்க பாருங்கள். இந்த ஃப்ளக்ஸ் ஆஃப் ட்ரக் பெர்மியேட்டிங் தி மியூக்கஸ் மெம்பரேன். ட்ரக்கு வந்துட்டு அந்த ஜிஐலேருந்து பிளட்டுக்கு போகுது பார்த்தீங்களா? சரிங்களா? பெர்மியேட் ஆகி போகுது பார்த்தீங்களா? அதனுடைய ஃப்ளக்ஸை என்ன சொல்கிறாங்கன்னா பி இன்ட்டு சிபி மைனஸ் பி ஆப் இன்ட்டு சிபி மைனஸ் சி பிளட்டுங்கிறாங்க. சிபிங்கிறது வேறு ஒன்றும் இல்லைப்பா, நம்ம எடுத்துக்கிற ட்ரக் வந்து ஜிஐயில் இருக்கும் பார்த்தீங்களா? அயானைஸ் ஆகி அயானிக் ட்ரக்காகவும் அன்டிசோசியேட்டட் ட்ரக்காகவும் இருக்கும் பார்த்தீங்களா? அதுதான் சிபி, பல்க் சொல்யூஷன். அந்த ட்ரக்கு நம்ம கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் ஆசிடில் வந்து கரைஞ்சி இருக்கும். சரிங்களா? பிரிஞ்சு அப்படி இருக்கும். சி பிளட் அப்படிங்கிறது என்னென்னா கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக் இன் தி பிளட்டு. இது வந்து கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக் இன் தி பல்க் சொல்யூஷன் அந்த ஆசிடில் இருக்கும். இந்த பி ஆப் அப்படிங்கிறது என்னென்னா பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட், அதாவது எவ்வளோ பெர்மியேட் ஆகுதுன்னு சொல்கிறாங்களோ அந்த பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட். ஆனால் சிபி பல்க் சொல்யூஷனில் தான் வந்து அதிகப்படியான கான்சன்ட்ரேஷன் இருக்குங்கிறதுனால சி பிளட்டுங்கிறது வந்து இட்ஸ் வெரி வெரி ஸ்மால். அதனால் அதை நெக்லெக்ட் பண்ணிடுறாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்காக வந்து ஜே இஸ் ஈக்குவல் டு அந்த சி பிளட் ரொம்ப ரொம்ப கம்மிங்கிறதுனால ஈக்குவல் டு 0ன்னு வச்சுட்டு ஜே இஸ் ஈக்குவல் டு பி ஆப் இன்ட்டு சிபின்னு சொல்கிறாங்க. இது செகண்ட் ஈக்குவேஷனாக வச்சுக்கோங்க. ஸோ இந்த பி ஆப்புங்கிறது வேறு ஒன்றும் இல்லை, அப்பேரண்ட் பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட். சரிங்களா? இப்போ சிபிங்கிறது என்னன்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஸோ பி ஆப்புக்கு வந்து ஒரு ஃபார்முலா சொல்கிறாங்க. இப்போ அப்பேரண்ட் பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு தேர் இஸ் அ ஃபார்முலா கால்டு 1/1 பி அக்வஸ் 1/1 பிஎம். சாரி, இது 1/1 பிஎம் இல்லை, 1/pm தான். சரிங்களா? இப்போ பி அக்வஸ் அப்படிங்கிறது அக்வஸ் லேயரில் உள்ள பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட், அக்வஸ் பவுண்டரி லேயரில் உள்ள பெர்மியபிலிட்டி இன்டர்ஸ்டேனுக்கு முன்னாடி இருக்கிற அக்வஸ் லேயரோட பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட். பிஎம்ங்கிறது மெம்ப்ரேனோட பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட். இதுதான் வந்து அப்பேரண்ட் பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட். அதாவது 2 லேயர் இருக்குது, ஒன்று அக்வஸ் பவுண்டரி லேயர், இன்னொன்று மெம்ப்ரேன். அது ரெண்டுலேயும் உள்ள பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட் தான் இங்கே போட்டிருக்காங்க. சரிங்களா? இது ரெண்டையும் பெர்மியேட் ஆனதான் அது வந்து பல்க் சொல்யூஷனுக்கு, அது பிளட்டுக்கு போகும். இப்போ அதுக்கடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இது உங்களுக்கு தெரிஞ்ச ஃபார்முலா ஃப்ளெக்ஸு. சரிங்களா? அந்த ஃப்ளெக்ஸோட ஃபார்முலா உங்களுக்கு ஃபஸ்ட் எடுத்தோன்னே ஃபஸ்ட் ஆளில் போட்டுருப்போம் பார்த்தீங்களா? dm/dt இன்ட்டு 1/s. சர்ஃபேஸ் ஏரியாவில் இந்த இவ்வளோ டைமுக்கு எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வந்து மாஸ் ஆஃப் ட்ரக் வந்து ட்ரான்ஸ்ஃபர் ஆகுதுங்கிறது. அதுதான் வந்துட்டு என்ன பண்ணுறாங்கன்னா இவங்க இந்த எம்முங்கிறத வந்து கான்சன்ட்ரேஷன் யூனிட்டாக மாற்றுறாங்க. அதாவது எம் மாஸ்ன்னு இருக்குல்ல, அதை கான்சன்ட்ரேஷன் எம்முக்கு ஃபார்முலா வந்து என்னென்னா சி இன்ட்டு வி, அதுதான் இங்கே போடுறாங்க. ஸோ எம்முக்கு பதில் சி இன்ட்டு வின்னு போட்டோம் அப்படின்னா அந்த 1 இருக்கிற இடத்துல வி வந்துடுது, சி இன்ட்டு விங்கிறதுனால எம் இருக்கிற இடத்துல சி வந்துடுது. ஸோ டிசிபி, சிபிங்கிறது பல்க் சொல்யூஷன், கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக் இன் தி பல்க் சொல்யூஷன். சரிங்களா? இப்போ ஃபஸ்ட் ஆர்டர் ரியாக்ஷனுங்கிறது நீங்கள் படிச்சிருப்பீங்க. அந்த எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வந்து டிஃபர் ஆகுதோ அது வந்து என்ன ஆகும்னா அந்த டோட்டல் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ வந்துட்டு எவ்வளோ கான்சன்ட்ரேஷன் வந்து இங்கேருந்து அங்கே போகுது, அதாவது ஜிஐலேருந்து பிளட்டுக்கு போகுதுங்கிற அந்த இந்த அது வந்துட்டு எதுக்கு சமம்ங்கிறாங்கன்னா ஃபஸ்ட் ஆர்டர் ரேட் ரியாக்ஷன் படி தான் இருக்குது அப்படிங்கிறாங்க. அதோட டோட்டல் கான்சன்ட்ரேஷனுக்கு ஈக்குவலாக டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும். டைரக்ட்லி ப்ரொபோஷனலாக இருக்கும்போது ஒரு ரேட் கான்ஸ்டன்ட் போட்டு இது பண்ணுறாங்க. dc/dt = k × cb. சரிங்களா? இந்த dc/dt இருக்குது பார்த்தீங்களா, இந்த வேல்யூ இருக்கு பாருங்க, k × cb. அந்த k × cb தூக்கி இதுக்கு இதில் போட்டுறாங்க. ஸோ ஆக மொத்தம் இந்த ஃபோர்த் ஈக்குவேஷனில் v/sங்கிறது அப்படியே இருக்குது, dc/dt = k × cbங்கிறத போட்டுறாங்க. அப்படி போட்டதுக்கப்புறம் உங்களுக்கு முன்னாடி பார்த்த ஈக்குவேஷன் 2, அதுக்கப்புறம் ஈக்குவேஷன் 3, ஈக்குவேஷன் 5, ஈக்குவேஷன் 3 and 5, ஈக்குவேஷன் 2 and 3 என்னங்கிறத பார்த்துங்க. ஈக்குவேஷன் 2ங்கிறது இதான்ப்பா, j = p ஆப் cb. சரிங்களா? ஈக்குவேஷன் 3ங்கிறது இதுதான், p ஆப் = 1/p aq 1 + 1/pm இஸ் நாட் 1/1/pm, 1/pm தான். சரிங்களா? இப்போ உங்களுக்கு தெரியும் p ஆப் = இந்த ஃபார்முலா தேர்ட் ஈக்குவேஷன். சரிங்களா? இஸ் ஈக்குவல் டு என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உங்களுக்கு பி ஆப் எதுக்கு இந்த v/s × kன்னு வந்திருக்கு அப்படின்னா உங்களுக்கு தெரியும் j = p ஆப் × cbன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட் ஈக்குவேஷனில் நீங்கள் ஃபஸ்ட் அண்ட் செகண்ட் ஈக்குவேஷனில் டெரைவ் பண்ணி வச்சுருக்கீங்க.
அப்போ ஜேஇஸ் ஈக்குவல் டு பி ஆப் இன்ட்டு சிபி அப்படின்னா நமக்கு தேவை வந்து இங்கே பி ஆப் தான். இப்போ பி ஆப்பை வச்சுட்டு கொண்டு வந்தோம் அப்படின்னா பி ஆப் இஸ் ஈக்குவல் டு ஜே பை சிபி இங்கே போட்டுருங்க பாருங்கள் ஓரத்தில், பி ஆப் இஸ் ஈக்குவல் டு ஜே பை சிபி. சரிங்களா? இப்போ பி ஆப் இஸ் ஈக்குவல் டு ஜே பை சிபிங்கிறது வந்துருச்சுங்களா? இப்போ ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு ஜே பை சிபி அப்படின்னு போட்டோம் அப்படின்னா ஆல்ரெடி வி பை எஸ் ஜேக்கு உள்ள வேல்யூ இங்கே இருக்குது. பை சிபி அப்படின்னு கொடுத்துட்டோம்னா சிபியும் சிபியும் கேன்சல் ஆயிரும். சரிங்களா? அப்போ உங்களுக்கு வர வேல்யூ என்னென்னா, ஏன்னா பிஆப்போட ஃபார்முலா என்ன, ஜே பை சிபி, ஜேக்கு வந்து ஆல்ரெடி ஒரு சிபி இருக்குது, அதை டிவைட் பை சிபி பண்ணோன்னா கேன்சல் ஆயிரும். ஸோ உங்களுக்கு வரது வி பை எஸ் இன்ட்டு கேயூ தான் இருக்கும். சரிங்களா? அடுத்த ஸ்டெப்பில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த கேயூ இருக்குது பாருங்கள், அதை மட்டும் வந்துட்டு வச்சுட்டு மற்ற எல்லாத்தையும் இங்கே கொண்டு வராங்க. சரிங்களா? அப்படி கொண்டு வரும்போது இந்த சைடு கொண்டு வரும்போது என்ன ஆகுது, எஸ் பை வியாக வந்துடுது. சரிங்களா? வி பை எஸ்ங்கிறது இங்கே எஸ் பை வியாக வந்துடுது. ஆனால் இந்த சைடு வந்துட்டு உள்ளது மட்டும் மாறி இருக்கு பார்த்தீங்களா? இதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, இந்த மேலே இருக்க ஃபார்முலாவில் பி அக்வஸால் மேலேயும் கீழேயும் வந்து மல்டிபிள் பண்ணுறாங்கப்பா. மல்டிபிள் பண்ணும்போது மேலே இருக்க 1 வந்து பி அக்வஸாக மாறிடும், கீழே இருக்கிறதுல வந்துட்டு மல்டிபிள் பண்ணும்போது 1 பை பி அக்வஸுங்கிறது பி அக்வஸால் மல்டிப்ளை பண்ணும்போது 1 ஆயிரும். பி அக்வஸும் கேன்சல் ஆகி வந்துட்டு 1ங்கிறது வந்துடும். இங்கே இந்த இடத்துல 1 பை பிஎம் இருக்கிறதுல பி அக்வஸ் பை பிஎம்ங்கிறது வந்துடும். சரிங்களா? இப்போ கன்சிடர் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா 2 இதை வந்து கண்ட்ரோல் எடுத்துக்க சொல்கிறாங்க. இந்த ஃபார்முலாவை வச்சுட்டு இதில் வந்து மொத்தம் 2 கண்ட்ரோல் இருக்கும். ஒன்று அக்வஸ் பவுண்டரி லேயர் கண்ட்ரோல்னு ஒன்று இருக்கும். அதுக்கப்புறம் இது ரெண்டும் தான் பெர்மியேஷனுக்கு காரணம். ஒரு ட்ரக் பெர்மியேட் ஆகி போகிறதுக்கு காரணம், டிஃப்யூஸ் ஆகி போகிறதுக்கு காரணம்னு வச்சுக்கோங்க. இப்போ சப்போஸ் வந்து அக்வஸில் வந்துட்டு நிறைய கண்ட்ரோல் எடுத்துக்குது, அக்வஸ் லேயர் நிறைய கண்ட்ரோல் எடுத்துக்குது அப்படின்னா பிஎம்மோட அக்வஸ் லேயர் வந்து அது பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட் வந்து அக்வஸில் வந்துட்டு அதிகமாக இருக்குது, அதிகப்படியான பெர்மியேஷன் அதில் இருக்குது அப்படின்னா அப்போ என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக் இந்த ஃபார்முலாவில் அப்ளை பண்ணி பாருங்கள். பி அக்வஸ் பை பிஎம் இருக்குது பார்த்தீங்களா? இதில் பிஎம்ங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா பி அக்வஸ் வந்து ரொம்ப சின்னது, பிஎம் வந்து ரொம்ப ஹைட் இது. ஸோ 1 பை பி அக்வஸ் ரொம்ப கம்மி மேலே, அதே சமயம் வந்து பார்த்தீங்கன்னா 1 ப்ளஸ் பி அக்வஸ் பை பிஎம்மில் வந்து பி அக்வஸ் வந்து ரொம்ப ரொம்ப சின்னது. ஸோ 1 பை நீங்கள் 1000 போட்டாங்க, பிஎம் எவ்வளோ தான் அதிகமாக இருந்தாலும், பெர்மியேஷன் எவ்வளோ தான் அதிகமாக இருந்தாலும் 1 பை 1000 அப்படின்னு வரும்போது என்ன ஆகுது, ரொம்ப ரொம்ப சின்ன இதாகிடுது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக என்ன அந்த ஃபார்முலா வந்து என்ன ஆகுது அப்படின்னா அந்த கேயூஸ் ஈக்குவல் டு எஸ் பை வை இன்ட்டு பிஏக்யூவாக மாறிடும். ஏன்னா வந்து பிஎக்வஸ் பை பிஎம்ங்கிறப்ப பிஎம்ங்கிறது பெரிய யூனிட் தான், ஆனால் பிஎக்வஸ் வந்து என்ன பண்ணிடுது அப்படின்னா அதில் டாமினேட் பண்ணி எடுத்துக்குது. சரிங்களா? ஆட்டோமேட்டிக்காக வந்து என்ன ஆகும் அப்படின்னா கேயூஸ் ஈக்குவல் டு எஸ் பை வை இன்ட்டு பிஎக்வஸ். ஸோ வந்துட்டு இந்த டிஃப்யூஷன் ரேட் கான்செப்ட் வந்து எதை பொறுத்து இருக்கும் அப்படின்னா, இந்த இடத்துல வந்துட்டு அக்வஸ் லேயர் கண்ட்ரோல் எடுத்துக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு அந்த ஃபார்முலா படி பார்க்கும்போது ரேட் லிமிட்டிங் எதை டிசைட் பண்ணுது அப்படின்னா அந்த அக்வஸ் லேயர் தான் கண்ட்ரோல் எடுத்துக்குது. சப்போஸ் வந்துட்டு நான் பிஎம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது, பி அக்வஸ் ரொம்ப ஹையாக இருக்குது அப்படிங்கும்போது இங்கே என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டு மெம்பரேனோட பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு கண்ட்ரோல் எடுத்துக்கும். ஸோ ஃபார் டிட்டர்மினிங் ரேட் டிட்டர்மினிங் ஸ்டெப் வந்து ஃபார் ட்ரக் டிரான்ஸ்போர்ட் வந்துட்டு மெம்பரேன் கண்ட்ரோலுக்கு போயிடும். சரிங்களா? மேலே உள்ளதில் அக்வஸ் கண்ட்ரோலில் இருக்கும், கீழே உள்ளதில் வந்து மெம்பரேன் கண்ட்ரோலில் இருக்கும். ஏன்னா பிஎம் வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா இப்போ மெம்பரேனோட டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் கம்மி அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா அக்வஸில் வந்து நல்லா பெர்மியேட் ஆகிடுது, ஆனால் டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட் வந்து மெம்பரேனில் கம்மியாக இருக்குது அப்படின்னா தட் மீன்ஸ் கம்மியான அளவு தான் வந்துட்டு மெம்பரேன் மூலியமாக டிஃப்யூஸ் ஆகும்னு அர்த்தம். ஸோ வந்து என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக மெம்பரேன் வில் டேக் அ கண்ட்ரோல். சரிங்களா? அதுதான் வந்து நிறைய ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும். சரிங்களா? அதுதான் வந்து இங்கே சொல்கிறது. ஸோ வந்து இப்போ அடுத்த லைனில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பெர்மியபிலிட்டி ஆஃப் மெம்பரேன் செப்பரேட்ஸ் இன்டூ 2. அது மெம்பரேனோட பெர்மியபிலிட்டி 2ஆக பிரிக்கிறாங்க. ஒன்று வந்து என்னென்னா அதில் 2 ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், அக்வஸ் போர்னு ஒன்று சொல்லியிருக்கோம். சரிங்களா? அதுக்கப்புறம் லிப்பாய்டல் ரீஜன் சொல்லியிருக்கோம். லிப்பிட் சால்பிள் ட்ரக் போகிறதுக்கு ஒரு ரூட்டு, அயானிக் ட்ரக் போகிறதுக்கு ஒரு ரூட்டு. ஸோ அதை தான் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா P0 இன்ட்டு எக்ஸஸ், அதுக்கப்புறம் வந்துட்டு பிபி அப்படிங்கிறது அந்த எப்படின்னா போர்ஸ் வழியாக அக்வஸ் போர்ஸ் வழியாக வந்துட்டு என்ன ஆகுனா அயானிக் ட்ரக் போகிறது. ஸோ மெம்பரேன் பெர்மியபிலிட்டி 2ஆக பிரிக்கிறாங்க, P0 இன்ட்டு எக்ஸஸ் பிபி அப்படின்னு பிரிக்கிறாங்க. சரிங்களா? இதில் எக்ஸஸ் அப்படிங்கிறது என்னென்னா அன்அயனைஸ்டு ட்ரக்கு. சரிங்களா? ஸோ ஃப்ராக்ஷன் அன்அயனைஸ்டு ட்ரக்குக்கு வந்துட்டு நம்ம ஏற்கனவே அயோனைஸ்டு ட்ரக்குக்கு ஒரு ஃபார்முலா வந்து எதில் பார்த்தோம் அப்படின்னா பிஹெச் பார்ட்டிஷன் தேரியில் பார்த்தோம். பர்சன்டேஜ் அயோனைஸ்டு ட்ரக் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 100/1 + ஆன்டிலாக் PKA - PHன்னு சொல்லி பார்த்தோம். அப்படியே அதுக்கு ஆப்போசிட்டாக வரும். அன்அயனைஸ்டு ட்ரக் பார்த்தோம் அப்படின்னா
அப்படியே இந்த பிகே மைனஸ் பிஹெச் இருக்கிற இடத்துல பிஹெச் மைனஸ் பிகேஏ அப்படிங்கிறது வந்துடும். சரிங்களா? இது எதுக்குன்னா எவ்வளோ ட்ரக் வந்து அன்அயனைஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்குறதுக்காக வந்துட்டு இந்த ஃபார்முலா. சரிங்களா? இதுதான் வந்துட்டு கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிஃப்யூஷன். சரிங்களா? டிஃப்யூஷன் பிரின்சிபிள் இன் பயாலஜிக்கல் மெம்பரைனில் ஃபஸ்ட்டு உள்ள கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிஃப்யூஷன் கேட்டாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ரைட் பிஹெச் பார்ட்டிஷன் தியரி. பிஹெச் பார்ட்டிஷன் தியரியில் வந்துட்டு நம்ம என்ன மூணு விஷயங்கள் பார்ப்போம். பிஹெச் ஒன்று, ஸோ பிஹெச் ஒன்று பார்ப்போம். அதில் தான் வந்து இந்த பர்சன்டேஜ் அயோனைஸ்டுன்னு சொல்லி பார்ப்போம்ல. கடைசியாக வந்து பர்சன்டேஜ் அயோனைஸ்ட் ஈக்குவல் டு 100/1 + ஆன்டிலாக். இப்போ கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிஃப்யூஷன் சொல்லி நீங்கள் வந்து 5 மார்க்லேயோ 10 மார்க்லேயோ கேட்டாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ரைட் இந்த பிஹெச்சுக்கு வந்துட்டு பிஹெச் பார்ட்டிஷன் தியரி. இது கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் அப்சார்ப்ஷன்னா இன்ட்ரொடக்ஷன், என்ன டிரான்ஸ்போர்ட், ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டா பேசிவ் டிரான்ஸ்போர்ட்டா இல்லை அதுங்க அந்த இன்ட்ரொடக்ஷன் எழுதிட்டு பிஹெச் தான் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா இட் வில் டிசைட் தி டிஃப்யூஷன் அப்படிங்கிறதுக்காக பிஹெச் பர்சன்டேஜ் ஃபைனலாக வந்து அதோடைய ஃபைனல் ஃபார்மில் வந்து பார்த்திங்கன்னா பர்சன்டேஜ் அயனைஸ்டு அப்படிங்கிறது வரும். அதுக்கடுத்து பிஹெச் பார்ட்டிஷன் ஹைப்போதிசிஸில் வந்துட்டு பார்ட்டிஷன் டிஸ்ட்ரிபியூஷன் இது பற்றி வந்துட்டு ஒன்று வரும். சரிங்களா? அது வந்துட்டு நம்ம கடைசியாக அதை எழுதணும். அதுக்கப்புறம் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிஃப்யூஷனில் பிஹெச் பார்ட்டிஷன் தியரியை வந்து மாடிஃபை பண்ணி மாடிஃபைட் பிஹெச் பார்ட்டிஷன் தியரின்னு போட்டு இந்த ஃபைனல் இது வந்துட்டு இது வரைக்கும் எழுதணும். அதுக்கு வந்துட்டு அந்த இமேஜ், அந்த ரேட்டோட இமேஜ் இருக்குது பார்த்தீங்களா, மாடிஃபைட் டொலுசியோ டெக்னிக், அதை எழுதணும். இது எல்லாமே வந்து கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் டிஃப்யூஷன் பற்றி வந்துட்டு கேட்டாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ரைட் இந்த 3 விஷயங்களும் எழுதணும். ஸோ பிஹெச் பார்ட்டிஷன் தியரி இன்ட்ரொடக்ஷன், பிஹெச் பார்ட்டிஷன் தியரியில் பிஹெச் இந்த பர்சன்டேஜ் அயனைஸ்டு ட்ரக் அது ஒரு டெரிவேட் பண்ணுறது ஒன்று எழுதணும். ப்ளஸ் வந்துட்டு அதுக்கப்புறம் பிஹெச் பார்ட்டிஷன் தியரியில் வந்துட்டு பார்ட்டிஷனுக்கு வந்துட்டு தெர் இஸ் ஒன் ஃபார்முலா. சரிங்களா? அது எப்படி முடியும் பார்த்தீங்கன்னா dCg/dt = dC/dt = Pg/ppன்னு வரும். அதுவும் எப்படி டெரிவேட் பண்ணுன்னு சொல்லியிருக்கேன். அதுக்கப்புறம் மாடிஃபைட் பிஹெச் பார்ட்டிஷன் ஹைப்போதிசிஸ் இந்த இது வரும். சரிங்களா? இது எழுதுனீங்கன்னா யூ கேன் கெட் தி கம்ப்ளீட் 10 மார்க்ஸ். சப்போஸ் வந்துட்டு உங்களுக்கு கொஸ்டின் வந்து மாற்றி டிஃப்யூஷன் பிரின்சிபிள் இன் பயாலஜிக்கல் சிஸ்டம்னு கேட்டாலும் நீங்கள் வந்து என்ன பண்ணலான்னா மொத்தம் 4 அப்சார்ப்ஷன் இருக்கும். கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் அப்சார்ப்ஷன், பெர்குட்டினரி அப்சார்ப்ஷன், பக்கல் அப்சார்ப்ஷன், யூட்ரைன் டிஃப்யூஷன். அதில் இன்ட்ரொடக்ஷன் கேஸ்ட்ரோ இன்டெஸ்டைனல் அப்சார்ப்ஷன் போட்டு இந்த 3 விஷயங்கள் எழுதலாம். அதுக்கு அடுத்ததில் மற்ற 3 அப்சார்ப்ஷன் பார்ப்போம். பெர்குட்டினஸ் அப்சார்ப்ஷன், தென் பக்கல் அண்ட் யூட்ரைன் வந்து இப்போ பார்க்கலாம். ஸோ ஜி அப்சார்ப்ஷனுக்கு அடுத்து பெர்குட்டினஸ் அப்சார்ப்ஷன் பற்றி பார்ப்போம். பெர்குட்டினஸ் அப்சார்ப்ஷனுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களோட ஸ்கின் டயக்ராம் இருக்குல்லப்பா, ஸ்கின் வந்து ஃபிசியாலஜி படிச்சிருப்பீங்க, அதே டயக்ராம் தான் இப்போ போடணும். சரிங்களா? பெர்குட்டினஸ் அப்சார்ப்ஷன்னா என்ன ஆகும், உங்களோட ஒரு ஆயின்மெண்ட் எடுத்துக்கங்க. ஆயின்மெண்ட் என்ன பண்ணுவோம், ஒரு பேஸில் வந்துட்டு மிக்ஸ் ஆகிருக்கும். அதாவது ஒரு ட்ரக்கு வந்து ஒரு சால்வெண்ட்டில் மிக்ஸ் ஆன மாதிரி அது இதில் என்ன சொல்லுவாங்கன்னா ஆயின்மெண்ட்டில் ஒரு பேஸில் வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் ட்ரக்கு. ஸோ அந்த பேஸில் மிக்ஸ் ஆகிருக்கும். அது என்ன சொல்லுவாங்க, டிசொல்யூஷன் ஆஃப் ட்ரக் இன் இட்ஸ் வெஹிக்கிள்ங்கிறது தான் பேஸு. டிஃப்யூஷன் ஆஃப் சாலுபிளைஸ்ட் ட்ரக் ஃப்ரம் வெஹிக்கிள் டு த சர்ஃபேஸ் ஆஃப் த ட்ரக். இப்போ என்ன ஆகும், அந்த வெஹிக்கிள்லேருந்து சாலுபிளைஸ் ஆகிருக்க ட்ரக் வந்து டிஃப்யூஸ் ஆகி ஸ்கின்னுக்குள்ளே போகணும். சரிங்களா? அடுத்தது பெனிட்ரேஷன் ஆஃப் ட்ரக் த்ரூ த லேயர்ஸ். அது வந்து அதுக்கப்புறம் என்ன ஆகும், அந்த ட்ரக்கோட அடுத்த டெர்மிஸ் எபிடெர்மிஸ் லேயர்லாம் இருக்குல்ல, அதை பெனிட்ரேட் பண்ணி பெனிட்ரேஷன் ஆஃப் ட்ரக் த்ரூ த லேயர்ஸ் ஆஃப் ஸ்கின். ஃபஸ்ட்டு பிரின்சிபலாக வந்து என்ன ஆகும், ஃபஸ்ட்டு அப்பர் லேயர் வந்து ஸ்ட்ரேட்டம் கார்னியமை வந்துட்டு பெர்மியேட் பண்ணி போகணும். அதுதான் வந்து மோஸ்ட் இம்பெர்மியபிளி, அதுதான் வந்துட்டு என்ன சொல்கிறது, நுழைய முடியாத ஒரு இடம். அதை வந்துட்டு பிரின்சிபலாக அது உள்ளே நுழைஞ்சிச்சு அதுக்கப்புறம் ஈஸி. சரிங்களா? இதெல்லாம் தான் பெர்குட்டினஸ் அப்சார்ப்ஷனில் இன்வால்வ் ஆகுது. ஃபேக்டர்ஸ் அந்த எந்தெந்த ஃபேக்டர்ஸ்லாம் வந்து அதில் இன்வால்வ் ஆகுது, இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுது அந்த பெனிட்ரேஷனுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரக்கோட கான்சன்ட்ரேஷன் அதிகமாக இருக்கும். கான்சன்ட்ரேஷன் ஆஃப் ட்ரக் டிசால்வ் இன் த வெஹிக்கிள், அந்த பேஸில் வந்து எவ்வளோ ஆயின்மெண்ட்டில் இருக்கிற ட்ரக்கு. பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட், அதாவது வந்து பார்த்திங்கன்னா வெஹிக்கிள் இருக்குது, அதுக்கப்புறம் ஸ்கின் இருக்குது. அப்போ பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் இன்னும் 2 இம்மிசிபிள் லேயர். வெஹிக்கிள்ங்கிறது ஒரு இம்மிசிபிள் லேயர், ஸ்கின்னுங்கிறது ஒரு இம்மிசிபிள் லேயர், ரெண்டுமே இம்மிசிபிள் லேயரு. என்ன ஆகும் அப்படின்னா அந்த பார்ட்டிஷன் அதிகமான அளவில் ட்ரக்கு வந்து என்ன ஆகணும்னா வெஹிக்கிள்லேருந்து போய் இதில் பார்ட்டிஷன் ஆகணும், இதில் ஸ்கின்னில் போய் பார்ட்டிஷன் ஆகணும். பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட். தென் டிஃப்யூஷன் கோஎஃபிஷியன்ட், அந்த ட்ரக்கு வந்துட்டு அந்த லேயர் ஆஃப் ஸ்கின் லேயரை வந்து டிஃப்யூஸ் ஆகி உள்ளே போகணும். சரிங்களா? இதெல்லாம் வந்து ஃபேக்டர்ஸ் இன்ஃப்ளூயன்சிங். ரேட் லிமிட்டிங் ஸ்டெப், எது வந்து ரேட்டை அதிகமாக யூஸ் பண்ணுறது இல்லை குறைக்கிறது என்ன காரணம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்துட்டு எவ்வளோ ட்ரக்கு வந்து வெஹிக்கிள்லேருந்து ரிலீஸ் ஆகி ஸ்கின்னுக்கு போகுது,
அதுக்கப்புறம் ஸ்கின்னுக்கு போனதுக்கப்புறம் அதனுடைய லேயரை வந்து டிஃப்யூஸ் ஆகுது. இது 2 விஷயமும் வந்துட்டு ரேட்டை வந்து மெயின்டைன் பண்ணுறது. சரிங்களா? கைட்லைன்ஸ் ஃபார் எஃபெக்டிவ் டாபிக்கல் டோசேஜ் ஃபார்ம். ஒரு டாபிக்கல் டோசேஜ் ஃபார்ம் வந்துட்டு எஃபெக்டிவாக இருக்கணும் அப்படின்னா என்னென்ன ஆல் த ட்ரக் ஷுட் பி இன் அ சொல்யூஷன் இன் த வெஹிக்கிள். சரிங்களா? வெஹிக்கிளில் வந்துட்டு எல்லா ட்ரக்கும் மிக்ஸ் ஆகிருக்கணும், ப்ராப்பராக சாலிபிளைஸ் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா செகண்ட் பாயிண்ட் பி, த சால்வெண்ட் மிக்சர்ஸ் மஸ்ட் கண்டெயின் அ ஃபேவரபிள் பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட். அதாவது இப்போ வெஹிக்கிளில் ட்ரக் இருக்குது, ஸ்கின் இருக்குது, ரெண்டுமே இம்மிசிபிள் லேயர். ரெண்டு இம்மிசிபிள் லேயரில் வந்துட்டு அதிகப்படியான ட்ரக் வந்துட்டு ஸ்கின்னுக்கு போகணும். ஸோ இப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா ஸ்கின்னோட ஒரு ஃபேவரபிள் பார்ட்டிஷன் கோஎஃபிஷியண்ட்டை கொடுக்கணும். பார்ட்டிஷன் ஆகும்னா ஸ்கின் அந்த வெஹிக்கிளில் இருக்கிறதோட அதிகப்படியான ட்ரக் வந்துட்டு ஸ்கின்னுக்கு போகணும். ஸோ ஃபேவரபிள் பார்ட்டிஷன் கோஎஃபிஷியன்ட் வந்துட்டு மெயின்டைன் ஆகணும். சரிங்களா? ஸோ தட் த ட்ரக் இஸ் சாலிபிள் இன் த வெஹிக்கிள் அண்ட் இட் ஹேவ் கிரேட்டர் அஃபினிட்டி ஃபார் த ஸ்கின் பேரியர் இன்டு விச் இட் பெனிட்ரேட்ஸ். அதாவது அந்த ஸ்கின்ல நிறைய அஃபினிட்டி இருக்கணும் அந்த ட்ரக்குக்கு. சரிங்களா? அப்போ தான் வந்து என்ன ஆகும், அந்த வெஹிக்கிள்லேருந்து ட்ரக் ரிலீஸ் ஆகி ஸ்கின்ல போய் ஒட்டிக்கும். ஸோ யூ ஷுட் ஹேவ் அ கிரேட்டர் அஃபினிட்டினா ஈர்ப்பு. அதுக்கப்புறம் காம்போனன்ட்ஸ் ஆஃப் த வெஹிக்கிள் ஷுட் இன்ஃப்ளூயன்ஸ் த பெர்மியபிலிட்டி ஆஃப் ஸ்ட்ரேட்டம் கார்னியம். அதாவது வெஹிக்கிளில் இருக்கிற காம்போனன்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணணும்னா ஸ்ட்ரேட்டம் கார்னியமை வந்துட்டு பெர்மியேட் ஆகிறதுக்கு வந்து உபயோகமாக இருக்கணும், இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு ஸ்ட்ரேட்டம் கார்னியம் தான் இம்பெர்மியபிள் மெம்பரேனை, அதை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இதெல்லாம் தான் வந்து பெர்குட்டேனியஸ் அப்சார்ப்ஷனில் சொல்கிறாங்க. இந்த இமேஜ் நீங்கள் பார்த்துங்க, ஒரு தடவை போடுறேன். இதான்ப்பா அந்த இமேஜ், உங்களோட ஸ்கின் இமேஜ் தான். சைட்ஸ் ஆஃப் பெர்குட்டேனியஸ் பெனிட்ரேஷன், ஸ்ட்ரேட்டம் கார்னியம் அப்பர் லேயரு, அதுக்கப்புறம் எபிடர்மிஸ், டெர்மிஸ். ஓகேங்களா? இது ஃபஸ்ட்டு ஸ்ட்ரேட்டம் கார்னியமில் போய் நீங்கள் ஆயின்மெண்ட்டை தடவுறீங்க. என்ன ஆகுது, அந்த வெஹிக்கிளில் இருக்கிற ட்ரக் எல்லாம் என்ன ஆகுது அப்படின்னா, வெஹிக்கிளில் இருக்கிற ட்ரக் எல்லாம் வந்துட்டு இந்த ஸ்ட்ரேட்டம் கார்னியமில் போய் ஃபஸ்ட்டு ஒட்டிக்கும், ரிலீஸ் ஆகும். ஃபஸ்ட்டு ரிலீஸ் ஆஃப் த ட்ரக் ஃப்ரம் தி வெஹிக்கிள் டு ஸ்ட்ரேட்டம் கார்னியம். அதுக்கப்புறம் என்ன பண்ணணும், அந்த வெஹிக்கிள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ஸ்கின்னோட பார்ட்டிஷன் ஆகிறதுக்கு, பார்ட்டிஷனாக 2 இம்மிசிபிள் லேயரில் தான் வந்துட்டு எவ்வளோ ட்ரக் வந்து வெஹிக்கிளில் கொஞ்சம் ட்ரக் இருக்கும், அதுக்கப்புறம் அந்த வெஹிக்கிள்லேருந்து ரிலீஸ் ஆகிற ட்ரக் வந்து அதிகப்படியான ட்ரக் வந்துட்டு என்ன ஆகும் அப்படின்னா இட் வில் கோ டு தி ஸ்ட்ரேட்டம் கார்னியம். ஸோ வந்துட்டு அந்த பார்ட்டிஷன் பிரியறதுக்கு வந்துட்டு இந்த வெஹிக்கிள் யூஸ்ஃபுல்லாக இருக்கணும். அப்படி பிரிஞ்சது அது இப்போ வந்துட்டு என்ன ஆகும்னா வெஹிக்கிளில் இருக்க காம்போனன்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு ஷுட் இன்ஃப்ளூயன்ஸ் பெர்மியபிலிட்டி. அது வந்து என்ன ஆகும்னா ஸ்ட்ரேட்டம் கார்னியத்தை பெர்மியேட் பண்ணுறதுக்கு ரொம்ப உபயோகமாக இருக்கணும் அப்படின்ட்டு இந்த பாயிண்ட்ஸ்லாம் சொல்கிறாங்க. ஸோ பெர்குட்டேனியஸ் அப்சார்ப்ஷன் கேட்டாங்கன்னா நீங்கள் இந்த டயக்ராம் போட்டு இந்த நான் சொன்ன பாயிண்ட்ஸ்லாம் வந்து எழுதிருங்க. சரிங்களா? நெக்ஸ்ட் வில் கோ டு தி பக்கல் அப்சார்ப்ஷன். பக்கல் மெம்பரேன். பக்கல்ங்கிறது உங்களுடைய வாய்ப்பகுதியில் வந்துட்டு வைப்பாங்க தெரியுமா, ஒரு ட்ரக்கு, சில ட்ரக் வந்து மெயினாக நெஞ்சொலிக்கு வந்துட்டு ஹார்ட் அட்டாக் யூஸ் பண்ணுற ட்ரக்கு வந்துட்டு பக்கல்ங்கிறது மெயினாக அந்த கண்ணப்பகுதி அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. சரிங்களா? எக்ஸாக்டாக சொல்லலாம் வந்து பார்த்திங்கன்னா நாக்கோட அடிப்பகுதியிலப்பா அந்த ஹார்ட் அட்டாக் உள்ள மாத்திரைகள்லாம் இமீடியட் வந்து ரிலீஃப்காக நாக்கு அடியில் வைப்பாங்க. இதில் வந்து பார்த்திங்கன்னா டஸ் நாட் ஹேவ் சிக்னிஃபிகண்ட் அக்வஸ் போர் பாத்வேஸ். இந்த லேயரில் அந்த நாக்கு அடியில் வைக்கும்போது அது என்ன ஆகும்னா டைரெக்டாக அந்த பிளட் சர்க்குலேஷனை கலக்கும். அப்போ வந்து இதில் வந்து அக்வஸ் போர் வந்துட்டு இருக்காது. சரிங்களா? அப்போ என்ன பண்ணுறாங்கன்னா யூட்டிலைசிங் இன் அக்வஸ் இன் லிப்பிட் ஃபேஸ் மாடல் த வீக் ஆசிட் ஸ்பீசிஸ் ஆர் டிரான்ஸ்போர்ட்டட் அக்ராஸ் த அக்வஸ் டிஃப்யூஷன் லேயர் and the only non-ionized species pass across the lipid membrane. அதாவது இதில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அக்வஸ் சாலிபிள் ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா, லைக் வீக் அசிடிக் ட்ரக், அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அக்வஸ் டிஃப்யூஷன் லேயரில் தான் வந்து டிஃப்யூஸ் ஆகி போகும். ஆனால் நான் அயனைஸ்டாக லிப்பிட் சாலிபிள் லிப்பிட் சாலிபிள் ட்ரக் இருக்குது பார்த்தீங்களா, அதுதான் வந்துட்டு இந்த லிப்பிட் மெம்பரேனை கிராஸ் பண்ணி போகுங்கிறாங்க. ஸோ பக்கல் மெம்பரேன் பொறுத்த வரைக்கும் இந்த லிப்பிட் சாலிபிள் ட்ரக், the drug which is having a low water solubility and high lipid solubility drug தான் வந்துட்டு இந்த லிப்பிட் மெம்பரேனை கிராஸ் பண்ணி போகும். ஏன்னா இந்த மெம்பரேன், இந்த பக்கல் மெம்பரேனில் வந்து there is no aqueous pores in the pathway. ஸோ அதனால் வந்துட்டு லிப்பிட் மெம்பரேன் வழியாக லிப்பிட் சாலிபிள் ட்ரக் தான் வந்து மெயினாக கிராஸ் பண்ணி போகுங்கிறாங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பக்கல் அப்சார்ப்ஷன் பொறுத்த வரைக்கும் இது நீங்கள் இந்த பாயிண்ட்ஸை எழுதிட்டு யூ கேன் ஹேவ் டு ரைட் தி இந்த டயக்ராம் போட்டுக்கணும். இந்த டயக்ராம் நான் முழு டயக்ராம் காட்டுறேன். இந்த டயக்ராம் பாருங்கள். இந்த பக்கல் லேயர் இருக்குது பார்த்தீங்களா,
இதில் வந்து ட்ரக் எப்படி போகுதுங்கிறத இங்கே காட்டியிருக்காங்க. ஸோ சிம்பிள் டிஃப்யூஷன், தென் ஃபெசிலிட்டேட் டிஃப்யூஷன், அதாவது கேரியர் ப்ரோட்டீன் மூலியமாக உள்ளே போகுது. அதுக்கப்புறம் சிம்பிள் டிஃப்யூஷன் மூலியமாகவும் உள்ளே போகுது. அதுக்கப்புறம் வந்துட்டு எனர்ஜி யூஸ் பண்ணியும் வந்து போகுது அப்படிங்கிறாங்க. சரிங்களா? இந்த மாதிரி 3 விதமாக வந்துட்டு பக்கல் அப்சார்ப்ஷனுங்கிறது நடக்குது. ஹையர் கான்சன்ட்ரேஷன், அதாவது இப்போ நம்ம எடுத்துக்கிற ட்ரக் வந்து ஹையர் கான்சன்ட்ரேஷன் இருக்கும், அதுலேருந்து லோவர் கான்சன்ட்ரேஷன் உள்ள அந்த பக்கல் லேயரை தாண்டி அந்த பிளட்டுக்கு போகும்போது சிம்பிள் டிஃப்யூஷன் ஒன்று நடக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேரியர் ப்ரோட்டீன் மூலியமாகவும் உள்ளே போகுது. இன்னொன்று வந்து பார்த்திங்கன்னா பாஸ்போலிபிட் பம்ப் ப்ரோட்டீன், அதாவது எனர்ஜி யூஸ் பண்ணி ஆக்டிவ் டிரான்ஸ்போர்ட்டில் பார்த்துக்கோங்களேன், எனர்ஜி யூஸ் பண்ணி உள்ளே போகிறது. இந்த 3 விதமாக வந்து பக்கல் அப்சார்ப்ஷனுங்கிறது நடக்குது. ஸோ யூட்ரைன் டிஃப்யூஷன் பொறுத்த வரைக்கும் கான்ட்ராசெப்டிவ் ட்ரக்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, கருத்தடை மாத்திரைகள்னு சொல்லுவாங்க, இல்லை யூட்ரஸில் வைக்கிற அதர் தெரப்பூட்டிக் ட்ரக்ஸ் வந்து எல்லாத்துமே என்னதுன்னா ஆர் டெலிவர்டு இன் டு த யூட்ரஸ் இன் மைக்ரோகிராம் அமௌண்ட்ஸ். அதாவது யூட்ரஸில் வந்துட்டு டெலிவர் ஆகுது இந்த ட்ரக்ஸ் எல்லாம். நம்ம வைக்கிற ட்ரக்ஸு எவ்வளோனா மைக்ரோகிராம் அமௌண்ட்ஸில், ரொம்ப ரொம்ப கம்மியான அமௌண்ட்டில் அப்படியே வந்து டிஃப்யூஸ் ஆகி உள்ளே போகுது. சரிங்களா? அது என்ன சிஸ்டம் அப்படின்னு சொன்னால் டிஃப்யூஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அதில் வந்து பார்த்திங்கன்னா வைக்கிற எல்லா ட்ரக்குமே வந்து பார்த்திங்கன்னா டிஃப்யூஸ் ஆகி உடனே போயிடாது. தட் இஸ் கண்ட்ரோல்டாக வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ரிலீஸ் ஆகி வெளில போகும். சரிங்களா? தட் இஸ் கால்டு டிஃப்யூஷன் கண்ட்ரோல் சிஸ்டம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா உதாரணம் சொல்கிறாங்க பாருங்கள், இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ், ஐயூடின்னு சொல்லுவாங்க, இன்ட்ராயூட்ரைன் டிவைஸ். இது என்ன ஆகுது அப்படின்னா அந்த யூட்ரஸில் வைக்கும்போது அந்த ட்ரக் வந்து என்ன ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக வந்து கண்டினியூஸாக சப்ளை ஆகும். ஆட்டோமேட்டிக்காக கண்டினியூஸாக சப்ளை ஆஃப் மெடிகேஷன் டு த பேஷண்ட். அதனால வந்து என்ன ஆகும்னா லாங் டேர்ம் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் த ப்ரெக்னன்சி, ப்ரெக்னென்ட் ஆகாமல் லாங் டேர்மாக ப்ரொடக்ஷன் ஆகிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது. இந்த இன்ட்ராயூட்ரைன் டிவைஸில் இருக்கிற அந்த ட்ரக் வந்து என்ன ஆகும்னா கண்ட்ரோல்டாக வந்து ஆட்டோமேட்டிக்காக வந்துட்டு மைக்ரோகிராமில் வந்து கண்டினியூஸாக சப்ளை ஆகும். சரிங்களா? ஸோ இதுக்கு வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா யூட்ரைன் டிஃப்யூஷனுக்கு வந்துட்டு தர் இஸ் ஒரு ரேபிட்டோட இது யூட்ரஸ் யூஸ் பண்ணி வந்துட்டு என்ன பண்ணாங்கன்னா ஒரு ஸ்பெஷலி கன்ஸ்ட்ரக்டட் செல், அதில் டிஃப்யூஷன் எப்படி இருக்குன்னு பார்க்குறதுக்கு ஒரு செல்லை ஸ்பெஷலி கன்ஸ்ட்ரக்டட் செல் வந்துட்டு ரெடி பண்ணி அதில் வந்து இந்த ட்ரக்கை வச்சு அதை வந்து என்ன பண்ணாங்கன்னா ரேபிட்டோட யூட்ரஸில் வந்துட்டு இன்சர்ட் பண்ணி அதில் வந்து டிஃப்யூஷன் எப்படி இருக்குன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அப்படி பார்க்கும்போது த சேஞ்சஸ் ட்ரக் அண்டர்கோஸ் வேர் அப்சர்வ்டு, என்ன சேஞ்சஸ் நடக்குதுன்னு சொல்லி பார்த்துருக்காங்க. அதில் வந்து என்ன தெரிஞ்சிச்சு அப்படின்னா இது வந்து ஃபஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸ், அதாவது எவ்வளோ அதாவது கான்சன்ட்ரேஷனுக்கு ஆஃப் ட்ரக்குக்கு தகுந்த மாதிரி தான் ஃபஸ்ட் ஆர்டர் கைனெட்டிக்ஸுங்கிறது என்ன, ரேட் ஆஃப் ட்ரக் வந்துட்டு டிஃப்யூஸ் ஆகிறது வந்துட்டு எவ்வளோ ட்ரக் ஃபாஸ்ட்டாக இருக்குங்கிறது டோட்டல் கான்சன்ட்ரேஷனுக்கு வந்துட்டு ப்ரொபோஷனலாக இருக்கும். அது அண்ட் அப்பேரண்ட் பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட் அண்ட் டிஃப்யூஷன் லேயர், எந்த அந்த லேயர் இருக்குது பார்த்தீங்கன்னா டிஃப்யூஷன் லேயர், அந்த யூட்ரஸ் அந்த லேயரை வந்து கிராஸ் பண்ணி போகணும். அந்த டிஃப்யூஷன் லேயரோட திக்னஸ்ஸு, அதுக்கப்புறம் பெர்மியபிலிட்டி கோஎஃபிஷியன்ட் எவ்வளோ வந்துட்டு ஃபாஸ்ட்டாக பெர்மியேட் ஆகுது, எவ்வளோ வந்துட்டு அதில் பெர்மியபிலிட்டி ஆகுது அப்படிங்கிறது எல்லாத்தையுமே வந்துட்டு இந்த யூட்ரைன் டிஃப்யூஷன் வந்து ரேபிட்டோட வச்சு பண்ணும்போது கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ அதனோட இமேஜ் பார்க்கும்போது இதான்ப்பா. இப்போ அதோட லெக்கு அதோட யூட்ரஸில் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க பாருங்கள், ஸ்பெஷலி கன்ஸ்ட்ரக்டட் செல்லில். அது அப்டமினல் ஸ்கின்னு, அதில் வந்துட்டு அந்த ஸ்கின்னில் வந்துட்டு அந்த டிவைஸ் இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. யூட்ரஸில் அது வந்திருக்கு. சரிங்களா? ரெக்டம், டெயில், அதோட வால், ரேபிட்டோட முயலோட வால், அதோட வல்வா, தென் அந்த அது வழியாக வந்துட்டு இந்த செல்லை வந்து இன்சர்ட் பண்ணியிருக்காங்க. அதில் பண்ணி இந்த ட்ரக்கை வச்சு அதில் வந்து டிஃப்யூஷன் வந்து எப்படி நடக்குது, எவ்வளோ ஃபாஸ்ட்டாக நடக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துருக்காங்க. ஸோ வந்துட்டு இதுதான் யூட்ரைன் டிஃப்யூஷன் பொறுத்த வரைக்கும் சொல்கிறது. இதில் வந்துட்டு நான் மேக்ஸிமம் வந்து நான் மெயின்லி ஐ ஹவ் கான்சன்ட்ரேட்டட் ஆன் தி ஜிஏ டிஃப்யூஷன் பற்றி தான் வந்து கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் டிஃப்யூஷன் பற்றி தான் நான் சொல்லியிருக்கேன். ஏன் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா கேஸ்ட்ரோஇன்டெஸ்டினல் டிஃப்யூஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ங்கிறதுனால அதை வந்து பிஹெச் பார்ட்டிஷன் தியரி அண்ட் மாடிஃபைட் பிஹெச் பார்ட்டிஷன் இது இம்பார்ட்டண்ட்டாக கேட்குற கொஷின், அதை வந்து மெயினாக இது பண்ணியிருக்கேன். அது இல்லாமல் வந்து உங்களுக்கு ஓவராலாக கேட்கலாம் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல், அதாவது டிஃப்யூஷன் பிரின்சிபல் இன் பயாலஜிக்கல் சிஸ்டம்னு கேட்டாங்க அப்படின்னா யூ ஹேவ் டு ரைட் ஆல் த 4 இது 4மே ஜி அப்சார்ப்ஷன், டிஃப்யூஷன் இன் ஜி கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனில் எப்படி அப்சார்ப்ஷன் நடக்குது, ஜி அப்சார்ப்ஷன், அப்புறம் பெர்குட்டேனியஸ் அப்சார்ப்ஷன், அதுக்கப்புறம் பக்கல் அப்சார்ப்ஷன் அண்ட் யூட்ரைன் அப்சார்ப்ஷன். இது 4மே எழுதணும். டிஃப்யூஷன் பிரின்சிபல் இன் பயாலஜிக்கல் சிஸ்டம்னு கேட்டாங்கன்னா அதில் வந்துட்டு பார்த்தீங்கன்னா
நீங்கள் மெயினாக வந்து அந்த அப்சார்ப்ஷனுங்கிறதுக்கு இன்ட்ரொடக்ஷன் எழுதிட்டு தென் பிஹெச் பார்ட்டிஷனோட நாளையுமே கவர் பண்ணுறதுனால பிஹெச் பார்ட்டிஷனில் தியரி பார்ட் ப்ளஸ் வந்து ஃபைனல் ஈக்குவேஷன் எழுதலாம். தென் வந்துட்டு மாடிஃபைட் பிஹெச் பார்ட்டிஷனில் தியரி பார்ட் ப்ளஸ் வந்து ஃபைனல் ஈக்குவேஷன். தென் ஃபைனலி யூ கேன் கோ வித் த பெர்குட்டனியஸ் அப்சார்ப்ஷன்னா அந்த நான் சொன்ன ஒரு 10 லைன்ஸ் சொல்லியிருப்பேன். தென் அதனுடைய டயக்ராம், அதுக்கப்புறம் வந்துட்டு பக்கல் அப்சார்ப்ஷனோட 2 லைனு அதனோட டயக்ராம், அப்புறம் நியூட்டன் டிஃப்யூஷன் அதனுடைய டயக்ராம், அதனுடைய ஒரு 5-6 லைன் எழுதுனீங்கன்னா 10 மார்க்ஸ் கிடச்சிரும். சப்போஸ் வந்து கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் டிஃப்யூஷன் மட்டும் கேட்டிருந்தாங்கன்னா அந்த ஃபுல்லாக நீங்கள் அந்த 3 விஷயம் பிஹெச் பார்ட்டிஷன் தியரி, மாடிஃபைட் பிஹெச் பார்ட்டிஷன் தியரி ஃபுல்லாக எழுதணும். சரிங்களா? வித் திஸ் டிஃப்யூஷன் சாப்டர் ஓவர். டிஃப்யூஷன் சாப்டர் வந்துட்டு இம்பார்ட்டண்ட்டாக கேட்கக்கூடிய ஒரு 10 மார்க் கொஷின். இதில் வந்துட்டு மெத்தட் ஆஃப் டிட்டர்மினிங் டிஃப்யூஷன் சொல்லுவாங்க. அதில் வந்துட்டு நீங்கள் என்ன பண்ணால் ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷன் ஜிங்க் அடிஷன் எழுதி ஃபிக்ஸ் ஃபஸ்ட்லாகவும் ஃபிக்ஸ் செகண்ட்லாகவும் எழுதணும். இல்லை வந்துட்டு டிஃப்யூஷன் சிஸ்டம் இன் பயாலஜிக்கல் மெம்பரேன் அப்படின்னு கேட்டாலும் நீங்கள் எழுதலாம். இதில் கேட்கக்கூடிய கொஸ்டின் நான் சொல்கிறேன். இல்லை பாருங்கள், டிஃப்யூஷன் பிரின்சிபல் இன் பயாலஜிக்கல் சிஸ்டம் கேட்டாங்கன்னா 4மே எழுதணும் நீங்கள் ஜி அப்சார்ப்ஷன் பற்றி. சரிங்களா? இல்லை ரைட் டீட்டெயில் நோட்ஸ் ஆன் டிஃப்யூஷன் ஆஃப் ட்ரக்ஸ் த்ரூ மெம்பரைன்ஸ் அப்படின்னு கேட்டாலும் அந்த 4 இன்ஃபர்மேஷனுமே எழுதணும். சரிங்களா? மெயினாக வந்து யூ ஹேவ் டு கான்சன்ட்ரேட் ஆனால் வந்து நீங்கள் 4மே எழுத முடியாது அப்படிங்கும்போது கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் அப்சார்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸை மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். சரிங்களா? அதாவது டிஃப்யூஷன் பிரின்சிபல் இன் பயாலஜிக்கல் சிஸ்டம்னா 4மே எழுதணும். டீட்டெயில் நோட்ஸ் ஆன் டிஃப்யூஷன் ஆஃப் ட்ரக்ஸ் த்ரூ மெம்பரைன்ஸ் அப்படின்னு கேட்டாங்க அப்படின்னா நீங்கள் வந்து யூ ஹேவ் டு ரைட் இந்த கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் அப்சார்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸு, பிஹெச் பார்ட்டிஷன் ஹைப்போதீசிஸ், மாடிஃபைட் பிஹெச் பார்ட்டிஷன் ஹைப்போதீசிஸ் 3 எழுதணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிஃபைன் டிஃப்யூஷன் ரைட்ஸ் அ மெத்தட் ஆஃப் அசஸிங் தி ட்ரக் டிஃப்யூஷன். அதுதான் வந்து ஸ்டெடி ஸ்டேட் மெத்தட் அண்ட் இந்த ஜிங்க் கண்டிஷன், அதுக்கப்புறம் ஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் லா, ஃபிக்ஸ் செகண்ட் லா 2மே எழுதணும். சரிங்களா? பாருங்கள், பிஹெச் பார்ட்டிஷன் தியரி அண்ட் இட்ஸ் மாடிஃபிகேஷனுக்கு மட்டுமே வந்து 5 மார்க்கில் கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது, 10 மார்க்கில் கேட்க வேண்டியிருக்கு. இல்லை ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷன் மட்டும் கேட்டாங்கன்னா ஃபிக்ஸ் ஃபர்ஸ்ட் லாவும் ஸ்டெடி ஸ்டேட் டிஃப்யூஷன் 2மே எழுதணும். நீங்கள் பிரின்சிபல் ஆஃப் கேஸ்ட்ரோஇன்டெஸ்டைனல் அப்சார்ப்ஷன் ஆஃப் ட்ரக்ஸ் இதுதான் வந்துட்டு பிஹெச் பார்ட்டிஷன், மாடிஃபைட் பிஹெச் பார்ட்டிஷன் 2 எழுதுறது. ஓகேப்பா? இதுதான் வந்துட்டு நீங்கள் யூ கேன் எக்ஸ்பெக்ட் இந்த சாப்டரில் கேட்குறது. இதோட வந்துட்டு ஸோ டூ வில் இன் த எக்ஸாம்ஸ். ஆல் தி பெஸ்ட்.